அப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? என்னை பார்க்க வந்தீங்களா? அதான் பார்க்கலாமே. அப்ப நாம எல்லாம் முஸ்லிம், அதனால இஸ்லாத்தை படிக்க வந்திருக்கிறோம். நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வின்னா, இந்த சபையில யாராவது அல்லாவை கண்டிருக்கிறீங்களா? இல்ல. அல்லாவை நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க? அல்லாவை நீங்க காணல, அல்லாஹ் இருக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், வர்ற வழியில குருநாகல்ல ஒரு ஆளை கண்டேன், அவருக்கு 5 மூஞ்சி அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க கேட்பீங்க, என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? எனக்கு ப்ரூஃப் தாங்கன்னு கேட்பீங்க. நீங்க கண்டீங்கன்னு சொல்றீங்கடா, எனக்கு என்ன கேட்கணும்? கண்டதுக்குரிய சான்றுகள் தாங்கன்னு கேட்பீங்க. அப்படியே இல்லையா? கேட்பீங்க. ஒன்று நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும், அப்படிதானே? ஒன்னு ப்ரூஃப் காட்டணும், இல்லைன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம சொல்றோம், மற்றவங்களை பார்த்து நம்ம சாட்சி சொல்றோம். ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான்னு அவங்க நம்புறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுங்க? என்ன ப்ரூஃப்? நல்லா விளங்கிக்கோங்க. இவங்க தான் இறை தூதர் அப்படின்னு சும்மா நம்ப இயலாது. ஏனென்றா மக்கத்து காஃபிர்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று சொல்ற நேரம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எல்லா நபிமார்கள் வந்தாங்களே இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் எல்லாம் நாங்க நபி அப்படின்னு சொல்ற நேரத்துல அந்த மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் ஒரு நபிக்கு என்ன கொடுத்தான்? சான்றுகள் அனுப்பினான். மூசா நபிக்கு கையில என்ன கொடுத்தான்? ஆஷா, கைத்தடி கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு அற்புதங்கள் கொடுத்தாங்க. அந்த அற்புதங்களோட தான் நபிமார்கள் வந்தாங்க. ஏன் அற்புதங்கள் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, நான் இறை தூதர் தான் என்று ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஆள் கேட்பாரு, எப்பா ஏக இறைவன் மேல இருந்து உங்களோட பேசுறா, நீங்க சொல்றீங்க, எனக்கு சான்றிதழ் காட்டுங்க. என்ன சான்று? ப்ரூஃப் காட்டுங்க. ஏக இறைவன் உங்களோட கண்டெக்ட் பண்ணா 4 பேர் வந்து ரோட்ல சொன்னா, இன்றைக்கு உங்க ஊர்ல 4 பேர் வந்து என்னோட இறைவன் பேசுறான்னு ஏத்துக்கொள்றீங்களா? நீங்க ஏத்துக்கொள்வீங்களா மாட்டீங்களா? ஏத்துக்கொள்வீங்களா? என்னோட இறைவன் பேசுறான்னா நீங்க என்ன கேட்பீங்க? பேசுறதுக்கான ரெக்கார்டிங்க காட்டுங்கன்னு கேட்பீங்க. இல்ல இறைவன் உங்களோட அதாவது தொடர்பு வைத்திருக்கிறான் என்பதற்கு சான்றுகள் காட்டுங்கன்னு கேட்பீங்க. எங்களுக்கு எவிடன்ஸ் காட்டுங்க. கேட்பீங்களா இல்லையா? இதே மாதிரி அந்த மக்கள்கிட்ட போற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு கைத்தடி வச்சிருந்தாரு. கீழே போட்ட உடனே பாம்பா, எங்க கையில கைத்தடி இருக்குது, பாம்பா மாறுது இல்லை, இவர்கிட்ட என்னமோ இருக்குது என்ன மக்கள் பார்த்தாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, இது என் திறமை இல்லை, அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு அற்புதம் அப்படின்றார். மூஜிசாத் என்றார். விளங்கிச்சா உங்களுக்கு? ஈசா நபி என்ன பண்ணுவாரு? அவரால முடியல, இவரால முடியல. உங்க ஊர்ல இந்த இலைக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு, களிமண்ணால பறவையை செஞ்சு ஊரும் போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்பீங்களா இல்லையா? இன்னும் பறவை களிமண்ணால கண்ணு முன்னாடி செய்தாரு, அது பாட்டுக்கு பறக்குதுன்னா உங்க ஊர் மட்டுமல்ல முழு இலங்கை அவரை தேடி வரும். கொஞ்சம் பாப்போம், அவரை என்ன பண்றாரு பாப்போம், எப்படி பறக்க விடுறாரு பாப்போம். புரியுதா? அப்ப ஒருவர் நபிமா இறைவனோட அதாவது கனெக்ஷன் வச்சிருக்கிறான் உடனே டவுட் வருமா இல்லையா? டவுட் வரும். அப்ப டவுட் கிளியர் பண்றதுக்கு இறை தூதர் என்ன போடுவாரு? இங்க இறை தூதர் என்ன கொண்டு வருவாரு? இப்ப நான் சொன்னேன் என்ன, மூஜிசாத், சான்றுகள் கொண்டு வருவாங்க. விளங்கிச்சா? இறை தூதர்கள் வந்து நான் நபிதான் ப்ரூஃப் பண்ணாட்டி ரோட்ல போற 4 பேர் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நம்பணுமா இல்லையா? இந்த ரோட்ல போறாரு, நானும் இறைவனோட பேசுறப்பா, இறைவனோட பேசுறான், எனக்கும் மெசேஜ் எல்லாம் வருதுன்ற உடனே நீங்க நம்பிடுவீங்க. ஏன்? அப்படித்தான் எல்லாரும் அப்படி நம்ப இயலாது. நம்புவதற்கு முன்னாடி சான்றிதழ் தேவை. அதுக்கு என்ன சான்றிதழ்? எனக்கு 4 சொல்லுங்க. என்ன? அல்லாஹ்வை நம்புறதுக்கு, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்புறதுக்கு உங்கள்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஒண்ணுமே இல்லை. குர்ஆன் இருக்குது. குர்ஆனை வச்சு எப்படி அல்லாஹ் நம்புவீங்க? பேசிக்ல இருந்தே பார்ப்போம். பேசிக்ல இருந்து விளங்கிச்சா? அல்லாஹ்வை நம்பினா மட்டும்தான் இதுக்கு பிறகு சொல்றது எல்லாமே உங்களுக்கு விளங்கும். அப்படி சும்மா நான் ஏதோ சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு. விளங்கிச்சா? அல்லாஹ்வை நம்புறதுன்றது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிற டைம்ல இந்த மைக்க படிச்சு தர்றாங்கன்னு வைங்க, அப்படி மைக்க படிச்சு தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு தான் படிச்சு தருவாங்க. புரியுதா? மொபைல் போன் அப்படின்னு படிச்சு தந்தாங்கன்னு வைங்க,
போன் படிச்சிட மாட்டாங்க. அதுல RFIs இருக்குது, அதுக்குள்ள கெபாசிட்டர் இருக்குது, டிரான்சிஸ்டர் இருக்குது, அதெல்லாம் படிச்சிட மாட்டாங்க. போனை கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சால் பேர் தெரியுதா? உங்களோட பக்கத்து விட்டால அவரு இல்ல. எப்படி பேர் தெரியுது? VHF என்ன? டிவி லைட் में UHF VHF தெரியுமா? வெரி ஹை frequency அப்படின்னா என்ன தெரியுமா? அது படிச்சே தரல உங்களுக்கு. அது உங்களுக்கு படிச்சே தரல. ஆனா டிவியை கண்டுபிடிச்சது யாருன்னு படிச்சிருந்தாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாடம் என்னடா, கண்டுபிடிச்சது யார்? இப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சது யாருன்னு படிச்சு தருவாங்களா இல்லையா? விஞ்ஞான புக்ல மண்ணீரன் என்ற ஒரு பாடம் வருமா இல்லையா? இதயம் வரும், கிட்னியை பத்தி பேசுவோம், கண்ணு பாடம் வரும், காலை பத்தி எல்லாம் பேசுவாங்க. இதுல எங்கேயாவது மனிதனை கண்டுபிடிச்சது யாரு? கேள்வி பார்த்திருக்கீங்களா? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்றீங்க, ஜான் லொகிபியார்ட் என்றீங்க, மார்க்கோனி என்றீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் என்றீங்க. இதை கண்டுபிடிச்சது, மனுஷனை கண்டுபிடிச்சது யாரு? அல்லாஹ். மனுஷனை கண்டுபிடிச்சது எங்க அப்பன் பாட்டன் காலத்துல வணங்கிறாங்களே, இப்படி நீங்க முஸ்லீம் ஆக கூடாது. ஏன் முஸ்லீம்? உங்க முஸ்லீம் தானே. எங்க அப்பா சொன்னார் அல்லா இருக்கிற நம்ம சொல்லி, அப்படியா? இல்ல, அவங்க சொன்ன மாதிரி பதில் கொடுக்க கூடாது. தெளிவா பதில் கொடுக்கணும். யாரு வந்தாலும், எந்த ஆள் வந்தாலும் ஸ்ட்ராங்கா பதில் கொடுக்கணும். தலை குனிஞ்சு போகணும். புடியா, இதான் உண்மை, ஒவ்வொரு இறைவன் இருக்கிறானான்னு அவர் கேட்கிற அளவுக்கு பதில் வரணும். வெளிச்சன சொல்றது உங்களுக்கு சரி. அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் நம்மள அல்லாஹ் தான் படைச்சான் அப்படின்னு சொல்றோம். கண்டுபிடிச்சான், அல்லாஹ் படைச்சான். எப்படி சொன்னீங்க நீங்க? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிச்சதை கண்டாங்க. மார்க்கோனி, ரைட் பிரதர்ஸ் விமானத்தை உண்டாக்கி அவங்க பறந்து, அதாவது மேல ஏறி குதிச்சு இருந்து விமானம் மாதிரி செஞ்சு அப்புறம் விமானத்தை படைச்சிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எங்களை அல்லாஹ் தான் படைச்சான்னு யாரு கண்டா? பார்த்துதான் நம்புவோமான்னு இல்ல. சில வீரியங்களை நாங்க பார்க்காமலே நம்புவோம். இந்த மைக்கை கண்டுபிடிச்சவர் யாராவது கண்டீங்களா? இந்த போனை கண்டுபிடிச்சவர் யாராவது கண்டீங்களா? நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த போனை யாருமே கண்டுபிடிக்கல. ஏன்? நீங்க காணலையே கண்டுபிடிச்சவரு. இப்பனா இந்த போனை யாருமே கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கொள்வீங்களா மாட்டீங்க? இந்த மைக்கை கண்டுபிடிச்சவர் கண்டீங்களா? நீங்க கண்டுபிடிக்க காணல. இப்ப காணாட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் நாங்க சொன்னதுக்கு முன்னாடி. காணலன்னா இல்ல. இந்த மைக்கை கண்டுபிடிச்சவர் யாரையும் நீங்க காணலன்னா, இப்ப நான் சொல்றேன், எவனும் மைக்கை கண்டுபிடிக்கலப்பா, அது சும்மா உருவாச்சு. கரெக்டா? சரிப்பா, அது பிறகு தோதுத்தனமா இருக்கு. கண்டுபிடிக்காத யாருங்களும் சும்மா உருவாச்சுன்னா அப்படி உருவாகுமா? வீட்டுல டீ கோப்பை கூட அப்படி உருவாகாது. போட்டு கலக்கலன்னு கலக்கினா தான் வரும். சும்மா டீ உருவாக வருமா? இந்த மைக்கை கண்டுபிடிச்சவரை நான் காணவில்லை, அதுக்காக வேண்டி மைக்கை கண்டுபிடிச்சவர் இல்லைன்னு ஆகாது. நான் காணல, அப்ப எப்படி மைக்க கண்டுபிடிச்சவர் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எப்படி இருக்கிறான்னு சொல்லுவீங்க? ஆள் நல்லா மண்ட வேலை செய்யற ஒரு ஆள். இந்த வீடியோ பாக்குறோம், போன பாக்குறோம், அதுல இருந்து லென்ஸ் கேமரா பசுன்னு எங்களை எடுத்து அப்படி கொடுக்குது. அப்படி கொடுக்குதுன்னா இது கண்டுபிடிச்சவங்க விவரமான ஆள் அப்படி சொல்லுவீங்களா? எவனுமே கண்டுபிடிக்கல. என்ன கண்டுபிடிச்சவன் பேர் தெரியாது, நான் காணல, செஞ்சவன கண்டனானா? எது சரியான பதில்? அதான் புரியுதா கேக்குறது? இந்த போனை கண்டுபிடிச்சவன காணல, போனை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இல்லப்பா நான் காணல தானே, அதனால இல்லைன்னு சொல்றது சரியா? போனை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் விவரமான ஆள் தான் சொல்றது சரியா? புரியல. கேள்வி விளங்கிச்சா விளங்கல? இந்த மைக் இருக்கு பாருங்க, இந்த கண்டுபிடிச்ச நீங்க கண்டீங்களா? அல்ல இருக்கிறான், பெரிய பெரிய படிச்சவன்றான், பேராசிரியன்றான், போய் கேட்ட என்னப்பா அல்லாஹ் கண்டியா? நீ காலம் எப்படி நம்புறது? என்றைக்கு எவ்வளவு ஒரு ஆள் கண்டிக்கிறாரா? இந்த வானம் பண்றீங்களா? அது யாராவது போனாங்களா? அதுக்கு மேல அல்ல இருக்கிற நீ கண்டிக்கலான்னு கேட்கிறான். இப்ப அந்த ஆளுக்கு நாங்க பதில் கொடுக்கணுமா இல்ல? சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெரிய ஆட்கள் கூட இந்த கேள்வி கேட்பாங்க. நாஸ்திகர்கள் சொல்லுவோமே இல்லையா, இறைவன் இல்லைன்னு மறுக்கிறவங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, ஏப்பா இறைவனே கண்டீங்களா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறக்குற அந்த நிமிடம் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த புள்ள அந்த பெருசாக நோபல் ஆயின உடனே அம்மாவை கண்டிருக்குதா? இல்ல. இப்ப அந்த புள்ள இப்படி சொன்ன பிடிக்கும், எனக்கு ஒரு தாய் இல்ல. ஏன் இல்ல? அது சரியா? என்ன பெத்தெடுத்த ஒரு உம்மா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு காண்ற பாக்கியம் கிடைக்கல. எது சரி? ரெண்டாவது சொன்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது பிள்ளை, ரெண்டாவது சொன்னது சரி. ஏன் ஃபர்ஸ்ட் சொன்னது பிள்ளைன்றீங்க? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கண்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க காணல, அதனால நீங்க என்ன சொல்லுவீங்க? மைக்க கண்டுபிடிச்சவரா இல்ல அப்படியே சொல்லுவீங்க.
மைக்க கண்டுபிடிச்சவரை நான் காணல, கண்டுபிடிச்சவர் விவரமான ஒரு ஆள். என்ன சொல்லுங்க? கண்டுபிடிச்சால் அந்த மாதிரி பிரில்லியன்ட் ஒரு ஆள். எப்படிப்பா பிரில்லியன்ட்? செடிக்கலாம் பாத்தியா, எல்லாம் பாத்தியா, ஆள கண்டியா, என்ன மொழி பேசுறது பாத்தியா? மைக்கு சொல்லுதுப்பா. நீங்க என்ன சொல்லுவீங்க? மைக்கு சொல்லுது. இது எப்படிப்பட்ட திறமை உள்ளவர் வந்து உண்டாக்கி இருப்பார் அவர் பொருள் சொல்லுது. சொன்னது புரிஞ்சுச்சா? புரியல? புரியல? புரிஞ்சிச்சு. நான் கேள்வி கேட்பேன், புரிஞ்சிச்சு தலையாட்டவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்பேன். சரி, இப்ப நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? மைக்க கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு வைங்க. சரி, இல்ல ஏதோ வைப்போம். இந்த மைக்க கண்டுபிடிச்சாலும் நீங்க காணல, மைக்க கண்டுபிடிச்சால நீங்க காணல. இப்ப நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? மைக்க கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருக்கிறாரா இல்லையா? நீங்க காணல, கண்டுபிடிச்சவர் சிரிக்கிறாரா? இருக்கிறாரு இல்ல, மைக்க கண்டுபிடிச்ச ஆள் இல்ல. சரி, மத்த யாரும் இல்லைன்னு சொல்றோம், கை தூங்க பார்ப்போம். சிரிக்க கூடாது. மைக்க கண்டுபிடிச்ச ஆள் இல்லன்னு சொல்றவங்க கை தூங்க பார்ப்போம். நீங்க மட்டும்தானா? நான் கவனமா பார்த்துட்டு இருப்பேன், கவனமா இருக்கேன். மைக்க கண்டுபிடிச்ச ஒரு ஆள் நம்ம காணல என்று இருந்தாலும் கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். நாங்க காணல என்பதற்காக வேண்டி மைக்க கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இல்லாம போக மாட்டார். புள்ள உமாவை காணாததுனால உமா ஒண்டி இல்ல, நான் சும்மா பிறந்த வானத்துல இருந்து உளுந்த அப்படி சொல்ல இயலாது. அது என்ன வானத்துல இருந்து உழுவுறது? அப்படி இயலாது. எல்லா பிள்ளைகளும் எப்படி வர்றாங்க பிறந்து வந்திருக்கிறது. சாப்டர் நான் காணல். அல்லாஹ் இப்ப நிறைய ஆன்சருக்கே வந்துட்டேன். அல்லாஹ் இருக்கிறான், நீங்க காணல. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றோம். இருக்கிறான் என்று சொல்றதுக்கு என்ன சான்று? புள்ள உமாவை காணல, அந்த புள்ள வந்துச்சு பாரு. நான் எங்க இருந்து வந்தான்னு திரும்பி பார்த்தா அந்த வீட்டுல ஒரு உமா இருக்கிறாங்க, இந்த வீட்டுல ஒரு உமா இருக்கிறாங்க. ஆமா, நானும் ஒரு உமா வகையில தான் வந்து நிக்கணும். யாரை வச்சு அதை தீர்மானிக்கும்? டாக்டரையோ பெட்ஷீட்டையோ பெட்டையோ எதையுமே இல்ல. நான் எப்படி வந்தேன்? அல்லாஹ் இந்த மைக்க கண்டுபிடிச்ச விவரமான ஒரு ஆளுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் அப்படி சொன்னீங்க? அவரோட பேசிட்டா, அவரோட கதைச்சிட்டா, அவர் உட்கார்ந்து ஒரு 2 வகை லஞ்ச் எல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா எப்படி சொன்னீங்க? வெரி குட். மைக்க பார்த்து சொன்னீங்க அவர் ஒரு டேலண்டான ஆளுண்டு. இப்ப இறைவனை பத்தி நான் கேட்க போகல. யாரை பார்க்கணும்? நிறைய பார்க்க இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்? உங்களை யார் ஆன்சர் பண்ணது? யாரு? நீங்க தான் உருவாக்குறீங்களா? இந்த கண்ணு இங்க உள்ள கேமராவால உங்களை அப்படி ஜூம் பண்ணி போட்டோ அடிச்சு சேவ் பண்ணி வைக்கலாம். திரும்ப நீங்க சர்ச் பண்ணினா அந்த போட்டோக்கு ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா வரும். ஆனா ஆட்டோமேட்டிக் ஜூம் இப்பெல்லாம் ஒரு அளவு வந்திருக்குது. இந்த கண்ணு அது எப்படி ஜூம் பண்ணும், அது என்ன மாதிரி ஜூம் பண்ணும், கிட்ட உள்ளது எப்படி நடக்கும்? இப்ப உள்ள டெக்னாலஜி இந்த கேமரா மிச்சம் கஷ்டப்பட்டு தான் இதை அப்படி கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் கண்ணு செய்யற வேலை எல்லாத்தையும் செய்யுமா? செய்யாது. நான் எப்படி செய்யாதுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு. கண்ணு என்ன செய்யும்? தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும், கிட்ட உள்ள அது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு இப்படி டைம் இவ்வளவுதான். கேமரா அப்படியா? நீங்க செல்ஃபி அடிக்கிறதுக்கு இப்படி வைப்பீங்க. அந்த பாக்ஸ் வந்து ஒட்டோ செல்ஃபி போட்டுருந்தா கூட அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அது சரியா கிளியர் ஆகும். மங்களாகி தானே கிளியர் ஆகும். நம்ம கண்ணு அங்க இருந்து இங்க மங்களாகி கொஞ்சம் நீங்க கண்ணு விளங்கல. தூரத்துல திரும்ப 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 பார்த்தா இன்னொரு 10 வருஷத்துக்கு போறோம் உங்களை காண போக்கல. அடடா, நீங்க தானே? எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லுக்கு மேல கண்டமே ஆத்தோரத்துல. நீங்களா? 2 பேருக்கும் அதை சேவ் பண்ணி பேர் போட்டு சேவ் பண்ணிடுமா? உள்ளுக்குள்ள சேவ் பண்ணி இருக்குது பாருங்க. இவ்வளவு விஷயத்தை இந்த கேமராவை கண்டுபிடிச்சவர் அறிவாளி என்றீங்க, போனை கண்டுபிடிச்சவர் பயங்கர அறிவாளி என்றீங்க. இந்த கண்ணை கண்டுபிடிச்சது யார்? விஞ்ஞான புக்ல வரலையா பாடம்? வரணுமே. வந்துச்சா இல்லையா? வரலையா? விஞ்ஞான புக்ல வந்து டெலிபோனை கண்டுபிடிச்சது யாருன்னு வந்துச்சா? வந்துச்சு. வெரி குட். விஞ்ஞான புக்ல வந்து ரேடியோ கண்டுபிடிச்சது யாருன்னு வந்துச்சா? அப்பதானே மாக்கோனி தெரியும். டிவியை கண்டுபிடிச்சது யாருன்னு வந்துச்சா? இப்படி நிறைய வரும். மனுஷன் வானா இந்த கண்ணை கண்டுபிடிச்சது யாரு? வந்துச்சா? ஆஹா, ஏன் வரல? மாற்றிட்டாங்களோ? அங்கதான் பிரச்சனை. விஞ்ஞான புக்கு ஒரு பதில் சொல்லு. மனிதனை கண்டுபிடித்தது அங்க உள்ள அவர் இன்னைக்கு சொன்னது படிக்கிற டைம்ல இவர் கடுமையான போக்கு. இங்க இருந்தாலும் அந்த மாதிரி நிப்பார். இந்த வளைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டார். அப்ப அவங்க டீச்சர் அங்க படிச்சு கொடுக்கிற டைம்ல அவங்க டீச்சர் படிச்சு கொடுத்துக்கிறாங்களா, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். சார் பேசணும். என்ன சார்? மனிதன் குரங்கிலிருந்து வரல சார், ஆதம் நபியிலிருந்து வந்தா அப்படின்னா. அவர் திரும்ப இல்ல தம்பி, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்கிறாராம். இவர் பார்த்தா
இதுக்கு மேல சாருக்கு புரிய வைக்கல. சார் தானே 2-3 வார்த்தை சொல்லி பார்த்தாராம். கடைசியில சொன்னாரா, சார் அப்படின்னா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். மனிதன் குரங்குல இருந்து வந்தா நீங்க சொல்றீங்க, மனிதன் ஆதம் நபியில இருந்து வந்தான்னு நான் சொல்றேன். நான் இப்படி நீங்க அதை ஏத்துக்கொள்ளலண்டா நான் இப்படி முடிச்சிடறேன் சார். எங்க ஃபேமிலி எல்லாம் மனிதன் ஆதம் நபியில இருந்து, உங்க ஃபேமிலி எல்லாம் குரங்குல இருந்து வந்திருக்கு சார் அப்படின்னா சாப்டர் என்னண்டா, மனிதனை கண்டுபிடித்தது யாருன்னு கேள்விக்கு கொஸ்டனுக்கு ஆன்சர் வராம திசை திருப்பப்படுகிறது குரங்கு. சிங்களத்தை சொல்லுவாங்க யானே கொயது மம்மி குரநகல பேத்தர் யானே அப்படி சொல்லணும். கேட்ட கேள்வி எங்கயோ, கொடுத்த பதில் எங்கயோ. மனிதனை கண்டுபிடித்தது யார்? குரங்கு. குரங்கு சரி, குரங்குல இருந்து மனிதன் வந்தானா நான் கேட்டேன். சரி, அடுத்த கொஸ்டினுக்கு வர்றேன். குரங்குல இருந்து மனிதன் வந்தால் குரங்கை கண்டுபிடித்தது யார்? குரங்கே தான் அப்படின்னா அதுக்கு முன்ன போய் ஒரு இடத்துல இருவுற மாதிரி சொல்லுவான். அதுல இருந்து இது மாறிச்சு, இதுல இருந்து அது மாறிச்சு, அதுல இருந்து இது மாறிச்சு. இது விஞ்ஞானமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. விஞ்ஞானத்துல 2 இருக்குதுமா. ஒன்று ப்ரூஃப் சயின்ஸ், அதாவது ப்ரூஃப் பண்ணியாச்சு. உலகம் உருண்டை, ப்ரூஃப் பண்ணியாச்சு. நீங்க மூச்சு இருக்கிறது ப்ரூஃப். ஆக்சிஜன் இங்க இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்குது. நீங்க விடுறது கார்பன் டை ஆக்சைடு, ப்ரூஃப். ஷெல சயின்ஸ் இருக்குது, ப்ரூஃப் இல்ல, ஜஸ்ட் தியரி. ஒரு ஆள் வந்து இப்படி நடந்திருக்கலாம் ஐடியா பண்ணி இன்னும் ப்ரூஃப் பண்ணாட்டி அதை நாங்க தியரின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ரைட். அப்ப மனுஷன் குரங்குல இருந்து வந்தது அப்படி டாவின்சி சொன்னார், சார்ல்ஸ் டார்வின் சொன்னார். ஓகேச்சா? ரைட். இப்போ நாம क्वेश्चनக்கு போயிரும். அசானா சொல்லு. அசான் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் ஹய்ய அலா ஸலாத், ஹய்ய அலா ஸலாத், லா ஹவ்ல வலா குவத்த ஹய்ய அலல் ஃபலாஹ், லா ஹவ்ல வலா குவத்த حي على الفلاح. الله أكبر، الله أكبر، الله أكبر. لا إله إلا الله، لا إله إلا الله. اللهم صل على محمد كما صليت على اللهم بارك على محمد. ஆன்சர் மட்டும் இல்ல, நாங்க தெளிவா நம்பிக்கணும். நான் சொல்றது ஓகேயா? புரியுதா? யாரு கேட்டாலும் நம்ம கிளியர் கட்ட ஆன்சர் பண்ணணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மன்னர் கேட்டார். இப்ராஹிம் நபியோட யாருக்குமே பேசி தப்பேலாது. இப்ராஹிம் நபி அப்படிப்பட்ட அறிவாளி, அவ்வளவு ஆற்றல். ஒரு மன்னர் கேட்டார், அல்லாஹ்ன்றீங்களே, யார் அல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? அல்லாஹ் உசுறு உள்ள ஒரு பொருள் இருந்து உயிரை இல்லாமல் ஆக்குறது அல்லாஹ். உயிரை இல்லாத ஒரு பொருளுக்கு உயிரை கொடுக்கிறது அல்லாஹ். சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? இது குசுர் இல்ல. இது குசுர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த உயிரை வந்து எங்களால கொடுக்கல. கொஞ்ச நாளைக்கு சின்ன சின்ன குட்டி ஓடும், அதான் உசுறு. 2 மைக்கு சேர்த்து வச்சது போறோம். சின்ன மைக்கு குட்டி, நல்ல மைக்குமா அப்படி மைக்கு குட்டி போடாது. ஏன் குட்டி? உசுறு இல்ல மைக்கு. மைக்கு என்று சில வேலைகள் நடக்குது, ஆனா உயிர் இல்ல. உயிர் இருந்தா அதுக்குரிய தன்மைகள் வேற, நடக்கும், பிடிக்கும், நிறைய வேலை செய்யும். மரத்துக்கு உசுறு இருக்குதா? இருக்குது. அதனால தானே உங்களுக்கு பிலாக்கா வருது, வாழைப்பழம் வருது, அது குட்டி குட்டியா போடுது, உங்களுக்கு காய்கறிகள் தருகிறது. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்ன, இப்ப இப்ராஹிம் நபி என்ன பதில் கொடுத்தாரு? உயிர் உள்ளதில இருந்து உயிர் இல்லாம ஆக்கிரும். இந்த ஒரு ஆள் நல்ல வெள்ள புடவையோட சுத்தி ஊர்ல பெரிய சண்டியா இருந்தாரு, பேச்சு மூச்சு இல்ல, ஆளை தூக்கிட்டு போயிருவோம், கொண்டு போய் கபரில் வைப்போம், ஒண்ணுமே செய்ய மாட்டார், அப்படியே நிப்பாரு, முடிச்சு. கண்ணா செஞ்சு பார்த்தாலும், கண்ணத்தா செஞ்சு பார்த்தாலும், தட்டி பார்த்தாலும், பேசி பார்த்தாலும் பேச மாட்டார். என்னண்டாரு நான் சொன்னேன்? என்ன சொல்ல கஷ்டமோ? உயிர் உள்ளதுல உயிரை இல்லாமல் ஆக்கிறோம், உயிர் இல்லாத ஒன்றுக்கு உயிரை கொடுப்பான். மன்னர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படிங்களா? சாக போற ஒரு தூக்கில போடுறதுக்கு பாருங்க, சாகர அடிக்கிறதுக்கு மன்னர் தானே சாக போறான் பாத்தியா? அவன் வந்து அவனுக்கு உசுர கொடுக்கறப்போ வாழ்ந்துட்டு வாழு வாழு அப்படின்னு அனுப்பிட்டாரு பாத்தியா? நானும் சாக போற ஒரு ஆளுக்கு உசுர கொடுத்தேன், ரோட்ல போற ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த கொண்டாச்சு போ, உயிர் உள்ளவனுக்கு உயிர் இல்லாமல் ஆக்கினேன் அப்படின்னு மன்னர் சொல்ல போக்கல. நாங்க என்ன பண்ணுவோம்? ஏய் மன்னர் இங்க வாங்க,
நான் அப்படி சொல்லல, அப்படி பேசுவோம். இப்ராஹிம் நபி இப்படி பேசவே இல்லை. செஞ்சிட்டீங்களா, வெரி குட், நல்லா நல்லா செஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரு. அப்ப இன்னொன்று சொல்ற, அதையும் செய்றீங்களா? இப்ராஹிம் நபி மூளை சுப்ஹானல்லாஹ், அப்படி அறிவு, அதையும் செய்யுங்க. ஏன் ரப்பு கிழக்குல இந்த சூரியனை உதிக்க வைத்து மேற்கில் மறைய செய்யலாம்? எங்க சூரியன் உதிக்கும்? கிழக்குல. எங்க மறையும்? மேற்குல. நீங்க ஒரு வேலை செய்யுங்க பாய், மேற்குல உதிக்க வச்சு கிழக்குல மறையவீங்க. இதுதான் பதில் கொடுக்கிற விதம். உங்கள்கிட்ட வந்து உங்களை கொண்டாந்து முஸ்லிம் இப்படி கேட்கிற நேரம் அறிவாளி நினைச்சு பேசுவான் பாருங்க. அவன் நொந்து நூடு, அதாவது ஏசுறதுக்கு சொல்லல, நாங்க கொடுக்கிற பதில ஓ இப்படி ஏத்துக்கொள்றீங்களா, இவ்வளவு அறிவுபூர்வமா, ஓ நிஜமா அல்ல இருக்கிறான்னு வரணும். இப்ப என்ன சிலைக்கிட்ட போய் என்ன செஞ்சாரு தெரியுமா? கோயிலுக்கு பெரிய திருவிழாக்கு போயிட்டாங்க. ஊர்ல இவர் மட்டும்தான். இவர் இப்ப என்ன செஞ்சாரு, சின்ன சிலை எல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலை ஒன்று இருக்கும் பாருங்க, பெரிய சாமி, பெரிய சிலைக்கு உடைச்ச கோடாரியால ஒரு உடைச்ச இதால ஒரு மாலை போட்டார். இப்ப உங்களுக்கு கிடைச்சா என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் உடைச்சு தரமாட்டமாக்கிட்டோம் நாங்க அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்படிதானே? கிடைச்ச வாய்ப்புல அம்புட்டையும் உடைச்சிட்டோம். இப்ராஹிம் நபி அப்படி உடைக்கல. இப்ராஹிம் நபி என்ன பண்றாருன்னா, குர்ஆன் சொல்லுது, இது அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது, சின்ன சின்னதெல்லாம் உடைச்சு போட்டு பெரியவர்கிட்ட மட்டும் தலையில போட்டுட்டு வந்துட்டார். இதுல கோடாரியை போட்டு வந்து பாக்குறாங்க, அடடா உடைச்சது வைக்கணும், எல்லாத்தையும் உடைச்சு போட்டாச்சு, பெரியவர் என்ன தலையில மாலையை போட்டு வச்சிருக்குது அப்படின்னு போட்டுட்டு போயிட்டாரு. இப்ப ஊர்ல வந்து ஆளுங்கெல்லாம் கேக்குறாங்க, மன் ஃபஅல்த பி ஆலியத்தினா ஹாதா, எங்க கடவுளுக்கு இதெல்லாம் பண்ணது யாருப்பா? அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு இளைஞன் இப்ராஹிம், இப்ராஹிம் இது யார் செஞ்சது, யார் பண்ணது, யார் உடைச்சது? அவரை மட்டும் பார்த்துட்டு ஆஹா பெரியவர் தான் நினைக்கும். எல்லாம் சின்னவரும் உடைச்சிட்டு பெரியவரை பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் பெரியவர்கிட்ட கேட்டு பாருங்க, பார்த்துட்டு தானே இருக்கிறார். அவ்வளவு தெரியும். என்ன பெரிய இப்படி தானே வச்சிருப்பாங்க, பெரிய இப்படி பாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க, சின்னதெல்லாம் உடைச்சு போட்டு அவர் எப்படி அறிவு பாருங்க. பெரியவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. காலபல் கபீர், கொஞ்சம் பெரியவர்கிட்ட போய் கேளுங்க பாப்போம், அம்புட்டி உடைச்சு போட்டு அப்படி நிக்கிறாரு. அவங்க கேட்டாங்க, அது பேசாதன்னு உங்களுக்கு தெரியும் தானே, பெரியவர்கிட்ட போய் கேளுங்கன்றீங்களே, அந்த பெரியவர் பேசாதன்னு உங்களுக்கு தெரியும் தானே இப்ராஹிம்? இப்ராஹிம் நம்ம உங்களை பார்த்துட்டு அதை தானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். பேசாதவன்ட்டு போய் பேசுங்க, அது கேக்குமா? மாலாயன் கிட்ட போய் சில கிட்ட போய் சாப்பாடு வச்சுப்பாங்க இவங்களா, அது வைக்கணும் இது வைக்கணும் எல்லாத்தையும் வச்சு பூஜை செய்வாங்க. நீங்க பூஜை தான் செய்றீங்க, நான் தீத்தியே விட போறேன். அலாத்தகுலூன் சாப்பிட மாட்டீங்களா? மாலக்கும் லா தந்திக்கும் பேசவே மாட்டேங்கிறானே. அலாத்தகுலூன் பாய திறந்து, சின்ன பிள்ளைக்கு பாய கொஞ்சம் திறமா, இவகிட்ட போய் அலாத்தகுலூன் சாப்பிட மாட்டியா? மாலக்கும் லா தந்திக்கும் பேச மாட்டியா? எவ்வளவு பேசுற லர்பம் பில்லியமின் ஒரே அடி உடைஞ்சு போறது. எப்படி டெக்னிக் பாத்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்டா, பாக்குறவனுக்கு புரியணும். அடடா இதுதான் அறிவுபூர்வம். கல்லோட பேசிட்டு இருக்கிறோம், மண்ணோட பேசுறோம். இந்த கல்லு சொல்லுவான் சில பேர், ஹார்ட்ட பொழந்து பார்க்க பிலாக்காண்டா பொழந்து பார்த்து பண்ணுவாங்களே, அத மாதிரி மூணு மசாலா மண்டே இல்ல, கல்லு தான் இருக்கு. ஏன்னா கல்லு, அந்த கல்லு கிட்ட போய் பேசினா, சின்ன புள்ள போய் சோறுல போய் சோறு முன்னாடி போய், சோறு நீதான் எல்லாமே, உன் பக்கத்துல வந்த நாளைக்கு எக்ஸாம்ஸ் வரு, எனக்கு எப்படியாவது பா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கா இந்த சூத்துல போய் பேசுற சாலிகள். அப்ப நாங்க போய் கல்லிட்ட கேட்கணுமா? ஏலாது. அவர் எப்படி புரிய வச்சாரு பாத்தீங்களா? புரிஞ்சுச்சா? புரியல, புரியல, புரிஞ்சுச்சு. நான் சொல்றது புரியுதா? இப்ராஹிம் நபி எப்படி புரிய வச்சாரு பாத்தீங்களா? சரி, இப்ப அல்லாஹ்வை நாங்க எப்படி நம்ப போறோம்? அத அறிவுபூர்வமா ஒழுங்கா சொல்லணும். அல்லாஹ்வை நாங்க எப்படி நம்ப போறோம் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வை நம்புறதுக்கு எதை நீங்க காட்ட போறீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சத்துக்கு முதல்ல நான் சொன்னேன்னா, அல்லாஹ் இருக்கிறான்னு ப்ரூஃப் பண்றதுக்கு எது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸா வைப்பீங்க? யார காட்டுவீங்க? எங்களே. அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு யார் ஆதாரம்? எங்களே. ஒரு உம்மா புள்ளையை பெத்தெடுத்துட்டு மௌத்தா போனதுக்கு போறோம், அந்த புள்ளைக்கு ஒரு உம்மா இருந்தாங்க என்பதுக்கு யார் ஆதாரம்? அந்த புள்ளதான் ஆதாரம். அந்த புள்ளு வரையில உங்க உம்மா சுமக்கிற நேரம் நீங்க கருப்பா வெள்ளையான்னு தெரியுமா? நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியுமா? நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடல தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் சொல்றான், லா தஅலமூன ஷைஆ, நாங்க உங்க உம்மா வயித்துல இருந்து உங்களை வெளியேற்றுற நேரம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு கடிக்கவும் தெரியாது, பார்க்கவும் தெரியாது. கண்ணு இருக்கும் பார்க்காது, கை இருக்கும் பிடிக்காது, கால் இருக்கும் நடப்பிக்காது, பக்கல மாதிரி விழுந்துருவீங்க, உங்களால நிக்க இயலாது. ஒரு ஆடு மாடு அது குட்டி போட்டா அது பசுவை நோக்கி அந்த மாடு குட்டி அப்படி ஓடி போய் ஓட கஷ்டம், உளுந்தாவது போய் அது பால் குடிக்கும். ஆனா மனித குட்டிகள், நாங்க மனிதர்கள், எங்களுக்கு தாய் என்னன்னு தெரியாது, தாய்ப்பாலும் தெரியாது, எப்படி குடிக்கணும் தெரியாது. நீங்க மாடு குட்டியை பார்த்திருப்பீங்க தானே, அதுவா உறிஞ்சு குடிக்கிறத கண்டுக்கிறீங்களா? இத மாதிரி மனுஷன் நடந்து போய் குடிப்பான்? மாத்தி வச்சோண்டு வைங்க, ஹாஸ்பிடல்
அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏத்துட்டு போக வேண்டியதான். நான் சொல்ல வரேங்க உங்களுக்கு. அப்ப உங்க உம்மாக்கு தெரியாது நீங்க யாருன்னு, நீங்க வெள்ளையா கருப்பான்னு தெரியாது, உங்க கண்ணு எப்படின்னு தெரியாது. அப்ப உங்களை உருவாக்கின உங்க உம்மாவா இல்ல? மைக்கு சொல்லுது அவர் அறிவாளி என்று, மைக்கு சொல்லுது அவர் அறிவாளி என்று. எங்களை இதுவரைக்கும் நாங்க மனுஷன், நீங்க பிறந்திக்கிறீங்களே, இன்றைக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க? நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ரோபோ கண்டுபிடிச்சாங்க, ரோபோட்ஸ். நிறைய வேலை செய்யறது ரோபோட்ஸ். ரோபோட்ஸ் ஏடிஎம் மெஷின் கண்டுக்கிறீங்களா? நீங்க ரோபோட்னா மனுஷன் மாதிரி நடப்பா நினைக்காதீங்க. உங்க ஊர்ல ஏடிஎம் மெஷின் இருக்குதானே, கார்டு போட்டு சல்லி எடுப்பாங்களே, ஏடிஎம் மெஷின், அது ஒரு ரோபோட். ஒரு மனுஷன் அந்த இடத்துல உட்கார்ந்தா எப்படி உங்க அக்கவுண்ட பார்த்து உங்க 5000 ரூபாய் கேட்கிறாரு, 5000 ரூபாய் எண்ணி கொடுப்போம், எண்ணி கொடுப்பாரு. 10000 ரூபாய் போடுறாரு, 10000 ரூபாய் அக்கவுண்ட்டுக்கு 10000 ரூபாய் போட்டதாக போடணும். ஒரு மனுஷன் இருந்து செஞ்சா எப்படியோ ரோபோட். உங்க ஒரு பக்கத்துல கேமரா வரும், ஒரு பக்கத்துல கார்டை போடுவீங்க, நம்பர் அடிப்பீங்க, அம்புட்டும் கொண்டு போய் உங்க அக்கவுண்ட்ல இருந்து அடுத்த வீட்டு அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து அப்படிங்க. என்னையா ஏன் சல்லி குறையுது? அவன் எடுத்துட்டு போறான். உங்க அக்கவுண்ட்ல தான் சல்லி குறையும். நீங்க 5000 எடுத்தீங்கன்னா எங்க எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்கன்னு SMS வேற வரும். 5000 ரூபாய் அக்கவுண்ட்ல குறைஞ்சிரும். உங்க மாதிரி நடப்பான் அப்படி இருப்பான்னு நினைக்காதீங்க. ரோபோட் என்று சொல்றது இந்த மெஷின்ஸுக்கு. சரி, இப்ப ரோபோட்டை கண்டுபிடிச்சவன் நீங்க காணல தானே? ஆனா ரோபோட்டை கண்டுபிடிச்ச இந்த ரோபோன்னு சொல்றமே, இதை கண்டுபிடிச்சவன் அறிவாளியா இல்லையா? அறிவாளி. இவ்வளவு பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருக்க மனுஷனை எப்படி படைக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த அவ்வளவுத்தையும் கண்டுபிடிச்சது யாரு? காட்டில் உள்ள சிங்கமா மனுஷனா? இன்னைக்குள்ள வாகனம் போகுது, மரம், இதெல்லாம் கண்டுபிடிச்சது பில்டிங் 100 தட்டி 100 மாடி 200 மாடின்னு போகுது. காட்டில் உள்ள சிங்கமா மனிதர்களா? காட்டில் உள்ள புலியா மனுஷனா? மனுஷன். காட்டுல ஒரு சிங்கம் இருக்குது, அது பவரா மனுஷன் பவரா? சிங்கம். என்ன சிங்கம் நிற்கும், இப்படி பல்ல காட்டினா அந்த ஒரு பல்லு போதும் பிடிச்சிக்கலாம். ஓடையலுமா? யானையோட ஓட மாட்டோம். யானை சைஸ்ல இருக்கிறான், அவரை பத்தி சொல்லல. யானையோட நமக்கு ஓடையலாது. சிங்கம் அவ்வளவு பவர்ஃபுல். ஆனா காட்டுக்குள்ள மனுஷன் நுழைஞ்சாண்ட வைங்க, சிங்கம் அசிங்கமா போயிரு. ஏன்? ஒரு பட்டன் பிரஸ் பண்ணி நான் 100 சிங்கத்தை கொண்டுடலாம். அவ்வளவு அறிவு. இவ்வளவு காலம் சிங்கம் இருக்குது காட்டுக்குள்ள. நம்ம நாட்டுல இல்ல சிங்கம், ஆப்பிரிக்கால இந்தியால இருக்குது. எங்க நாட்டுல சும்மாதான் சிங்கம் என்று சொல்லுவாங்க, எங்க நாட்டுல சிங்கம் இல்ல. சரி, சிங்கங்கள் காட்டுல இருக்குது, புலிகள் காட்டுக்கு 1000 வருஷமா. உங்களுக்கு தெரியுமா? காட்டுக்குள்ள புதுசா பில்டிங் கட்டுது, 208 மாடி ஸ்விமிங் பூலோட. சிங்கம் எல்லாம் மசூரா பண்ணி கூட்டம் சேர்ந்து நைட்ல பில்டிங் கட்ட தொடங்கிட்டு மரமாட்டலாம். நம்புவீங்களா? இவ்வளவு காலமா காட்டுல இருந்து சிங்கத்தால ஊடு கட்ட முடியல. மனுஷன் என்னெல்லாம் கட்டிருக்கிறான்? எந்த மிருகமாவது இதை கட்டிருக்கிறா? அற்புதமான படைப்பு. மனுஷன் தான் மத்தது எல்லாத்தையும் உருவாக்குறான். இந்த அற்புதத்தை எல்லாம் கொடுக்க போய் சிங்கத்துக்கு கொடுக்கல, புலிக்கு கொடுக்கல, பூனைக்கு கொடுக்கல, நாய்க்கு கொடுக்கல. அந்த அறிவை எல்லாம் மனுஷனுக்கு கொடுத்தான். அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த நிமிஷத்துல அமெரிக்காவோட ஹலோ ஹவ் ஆர் யூ? ஓ, நீங்க எஸ்ஸும் எல்லும் எம் தான் கிடைக்குது. என்னப்பா இது எஸ்எல்எம் வந்திருக்குது? இல்ல போற வழியில பெரிய மழை ஒன்று முட்டி கீழே விழுந்துட்டு மத்திய விழுந்துட்டு எஸ்எல்எம் தான் வந்திருக்குதா? அப்படியா? என்ன சொல்ல வந்தானோ தெரியாது. அப்படியா? SMS சலாம் போகும். எந்த பூதம் கொண்டு போய் கொடுத்துச்சு அவ்வளவு வேகமா? அவ்வளவு வேகமா எங்களுக்கு அமெரிக்கா போலாமா? இப்ப அனுப்பினா அமெரிக்காக்கு 5 மணி நேரத்துக்கு போறோம் தான் சலாம் போய் சேரும். அப்படியா? நான் அளவு ஒன்று கேட்டா இன்னொரு 2 ஹவருக்கு போறோம். அப்படியா போகும்? அப்படி இல்ல, உடனே போய் சேர்ந்துரும். உடனே போய் சேருதுன்னா எப்படி போய் சேர்ந்துச்சு? இதை கண்டுபிடிச்சது யாரு? இதை கண்டுபிடிக்கிற ஆற்றலை கொடுத்தவன் எப்படி இருப்பான்? எல்லாமே மனுஷன் கண்டுபிடிக்கணும். ரோபோவை பார்த்து ஆச்சரியப்படுறேன். நான் ஏடிஎம் பார்த்து என்னையா இது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது? பிடிச்சி நம்பர் அடிச்சு அதுக்குள்ள போடுது, இதுல சல்லி எடுக்குது, சல்லி எண்ணுது, 2 லட்சத்தை போட்ட 2 லட்சத்தை எண்ணுது, உள்ளுக்குள்ள போடுது, சரியா அக்கௌண்ட்டுக்குள்ள போடுது. உள்ள 2 கிலோ இரும்பு பறக்க வச்சிருப்பாங்களா யாராவது? எத்தனை கிலோ? 2 கிலோ இரும்பு பறக்க வைக்கணும். பறக்க வச்சா என்ன செய்வீங்க? எல்லாருமே பாப்பீங்களா இல்லையா? இன்றைக்கு பகலுக்கு நாங்க 2 கிலோ இரும்பு பறக்க வைக்கிற விழா நடத்த போகிறோம்டா. முழு ஊரு இங்க என்ன 2 கிலோ இரும்ப பறக்க வைக்க போறாராம. ஏயா, எத்தனாயிரம் கிலோ இரும்பு உன் தலைக்கு மேல பறக்குது. பிளைட் 2 கிலோ. அது உட்கார்ந்து ஒத்தனே 100 கிலோ இருப்பான். அந்த சைஸ்ல போய் உட்கார்ந்து வச்சிருப்பாங்க 100-200 கிலோவுக்கு. அது வேற பேக்கேஜ் வேற. அவர் பாரத்தை விட பேக்கேஜ் பாரம் இருக்கும். 40-50 கிலோ கொடுப்பாங்க. அப்ப 30 கிலோ பேக்கேஜ் எடுத்துட்டு போய் 400 பேர் ஜம்போ பிளைட்ல இருக்கும். அந்த மாதிரி போயிங் ஃபிளைட்ல இருக்கும். அவ்வளவு பேரும் உட்கார்ந்த உடனே இது மேல பறக்கிறதா? எங்க ஊர்ல நாங்க தாழ்ல ரொக்கெட் செஞ்சு தான் அப்படி அனுப்பி வைக்கிறோம். நிஜமாவே இம்புட்டு பேர் எடுத்து மேல பறக்குமா? எங்க ஊர்ல எல்லாம் 2 கிலோ இரும்பு பறக்க வச்சாலே அவன் பறக்குதே இல்ல, கீழே வருகிறது. என்ன இதை கண்டுபிடிச்ச அறிவாளிக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சூப்பர்யா, சூப்பர், நல்ல வேலை செய்யுது. இதை கண்டுபிடிச்ச அறிவாளியை நீங்க பாராட்ட நேரம் அவனை கண்டுபிடித்தவன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி நீங்க என்ன சொல்லணும்? ஓ, so great, so miracle, அற்புதம் அப்பா, ஓ வண்டர்ஃபுல். நோ, செய்கிற இது ஒன்றுக்கு வண்டர்ஃபுல் என்று சொன்னா
மனிதனை கண்டுபிடித்தவன் எப்படி இருப்பான்? அவன் தான் பிரில்லியன்ட், அவன் தான் டேலண்ட். நான் சொல்றது புரியுதா இல்லையா? காரை பார்க்கிறோம், உங்க ஊர்ல உள்ள கார்கள் வெஹிக்கிளை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் நிகழ்த்தி வர்றதுக்கு எங்களை தூக்கி தூக்கி கீழே அடிக்கு டும் டும், அதான் இன்ஜின். இன்ஜினை கண்டுபிடிச்ச உடனே அப்படி பிரஷர் கொடுக்கும், அடையும். ரெண்டாவது கண்டுபிடிச்சான், ஓகேயா இன்ஜின் போகுது, ரோதையும் கண்டுபிடிச்சாச்சு, டமுக்கு டுமுக்கு ஓடுது. இத சத்தத்தை குறைக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சு. அதுக்கு பிறகு இது அசைவை எப்படி குறைக்கிறது கண்டுபிடிச்சு எங்க கண்டுபிடிச்சா தெரியுமா? இன்றைக்குள்ள ஹை குவாலிட்டி ஹை கிளாஸ் வெஹிக்கிள்ஸ்ல உட்கார்ந்து தண்ணி கிளாஸ் வைப்பான், எப்படி 200 ஸ்பீடுக்கு ஓட சொல்லுவான். பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருப்பாங்கன்னு வைங்க, அது ஓடும், தண்ணி கிளாஸ் ஆடாது. அந்த இன்ஜின்ல இருந்து ஜீரோ வைப்ரேஷன். மனுஷன் எங்க போயிட்டா ஆடுதா, ரூமுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி. தண்ணி கிளாஸ் ஆடாது, வாகனம் 200 ஸ்பீட் கிலோமீட்டர் வேகத்துல பறக்குது. இந்த டீ சும்மா உருவாச்சுமா? இன்னைக்கு காலையில நான் எழும்பி பாக்குறேன், டீ உருவாயிருக்குது. அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? முட்டாள். டீ சும்மா உருவாகுமா? நாங்க சொன்னா நாங்க சும்மா உருவாகிக்கிறோமா? டீயே சும்மா உருவாகாது. நான் வர முன்னாடி நான் சொல்றேன், இந்த பாருங்க விசிறிகள் எல்லாம் இருந்துச்சு, டாரண்டு பறந்து வந்துச்சு, இப்படியே ஃபேனா மாறிச்சு, சுத்த ஆரம்பிச்சுட்டு, தெரியுமா? உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன். நாங்க தோதுகளா? அப்படி இல்லை, அதை செய்யணும். அப்ப இந்த கண்ணு மூக்கு வாய் காது காலி எல்லாமே சும்மாவா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஆரம்பிச்ச ஞாபகம் இருக்குதா? அதனால் இது எல்லாத்தையும் எனக்கு ஒரு உம்மா இருக்குது அப்படிதான் நம்பிச்சு. நாங்க எல்லாரும் ஒரே தோட்டத்தில் இருக்கிறோமா? இல்ல ஒருத்தர் நாய் மாதிரியும் ஒருத்தர் பூனை மாதிரி இருக்கிறாரா? நாங்களாம் மனுஷன் மாதிரி இருக்கிறோமா? ஒரு ஆள் கண்ணு இங்க, ஒரு ஆள் மூக்கு இங்க, ஒரு ஆள் வாய் இங்க, எல்லாரும் உருவம் டிசைன். எங்க முகம் எல்லாமே ஒரே மாதிரி நான் சொல்லல, எங்க உருவம் ஒரே மாதிரி இருக்குதா? ஒரு ஆள் படைச்சாதான் நீங்க எல்லாத்தையும் மனுஷன் என்றோம். பொம்பளை புள்ளை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இந்த முடி வளருதா? வளரும். அஸ்ஸலாமு அலைக்கும். சரிம்மா, ரோட்ல போற ஃப்ரெண்ட் காணலையா? இப்பதான் வந்துச்சு, முடி கொஞ்சம் கீழே வந்துட்டு, தெரியுமா? இந்த முடி வளருதா? உங்க எல்லாரும் எல்லாமே முடிதான், பார்க்க எல்லாம் முடிதான். தலைமுடி வளருது. இது வளர்ந்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல செத்து போகணும். போற வழியெல்லாம் தூக்கி கட்டி பிடிச்சி இது பண்ணணும், பூல் போட்டு வைக்கணும். இல்ல தூக்கி பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்மா, சரி போட்டுக்குமா கீழே. கண்ணு அப்படிதான் வரணும். இந்த முடி எங்க யார்கிட்டையும் வளரல. ஆம்பளைக்கு தாடி வரும். உங்களுக்கு என்ன சின்னது தானே, உங்களுக்கு இன்னும் தாடி இல்ல. தாடி இப்ப போய் இழுக்க வேண்டிய தேவையில்ல, தாடி வரும் கொஞ்சம் காலத்துல, அது ஒண்ணும் பண்ண தேவையில்ல. பொம்பளைக்கு தாடி வளருமா? இல்ல. ஆம்பளை எல்லாம் இப்படித்தான் இருக்கணும், பொம்பளை எல்லாம் இப்படித்தான் இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி தானே வர்றாங்க. பொம்பளை பொம்பளை, ஆம்பளை. முக்கிங்க பார்த்தா வாங்க எடுக்கணும். இப்படி எடுக்கிற டைம்லயே எங்களுக்கு விளங்கிரும் சாப்பாடு குவாலிட்டியா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா எடுத்து இப்படி போட்டுட்டு அப்படி தின்ன வேண்டி வரும். மூக்கு இங்க இல்லன்னா மூக்கு ஆபரேட் பண்ணி இங்க கொண்டு வரணும். எல்லா மூக்கு இங்கதான் இருக்குது. யாராவது மூக்கு இங்க இருக்குதா? இல்ல. காது இங்க, இவர் காது மட்டும் தலையில கொஞ்சம் அப்படிதான் கேட்பாரு, முயல் மாதிரி. அப்படியா? இது எல்லாமே ஒரே டிசைனா இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம போன் எடுத்துக்கொள்றோம் இல்லையா? ஆப்பிள் போன் எடுக்கிறோம், ஒரு போன் எடுக்கிறோம், சாம்சங், இதெல்லாம் ஒரே மாடல் இருக்கிறா இல்லையா? அந்த டைம்ல வரும் இப்படி ஸ்மார்ட் போன் இல்ல, நம்பர் அடிக்கிற போன். இதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். பிறக்கிற பிள்ளை எல்லாம் 2 காலோட தான் பிறக்குது. இல்ல எங்க வீட்டுல 4 காலம் ஒரு வாளோட ஒரு புள்ள பிறந்திருக்குது. அது புள்ளைகள நாய்க்குட்டி இறங்கி வாங்கிச்சா. அப்ப சாப்டர் என்ன? பிள்ளைகள் எல்லாம் ஒரே மாதிரி பிறக்குது, நாய் எல்லாம் ஒரே மாதிரி தானே பிறக்குது. 4 கால், சிங்கத்துக்கு 4 கால். குட்டி போட்டா நீங்க நாய்க்குட்டின்னு கண்டுபிடிப்பீங்க, சிங்கத்தை கண்டுபிடிப்பீங்க. அது சிங்க இனம், இது புலி இனம், இது நாய் இனம், இது மனித இனம். இது எல்லாமே ஒரே மாதிரி. எந்த வீட்டுல புள்ள கிடைச்சாலும் தைரியமா போய் எங்களுக்கு தெரியும். 2 கால் இருக்கும், 2 கால் இருக்கும். ஒரே சீல் அடிச்சு வந்திருக்கிறேன்டா என்ன சொல்லுவீங்க? ஒரே மாதிரி பேக் பண்ணி வந்திருக்குது. கொண்டாந்து வச்சாங்க, தண்ணி போட்டில் நிறைய கொண்டாந்து வச்சாங்க. அது ஒரு தண்ணி போத்தல காட்டி இது ஒரு ஊர்ல இருந்து வந்துச்சு. அந்த பேக்ல மத்தரிக்கு தானே, அது வேற ஒரு ஊர்ல இருந்து வந்துச்சு. அந்த பேக்ல மத்தரிக்கு பாருங்க, அது வேற ஒரு கம்பெனில இருந்து வந்துச்சு. அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, அது எப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்? அது எப்படி ஒரே பேக்கிங்ல போட்டு அனுப்பியிருப்பாங்க? நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்திருப்போமா? ஷுவரா? இப்ப நம்ம டிசைன் வேற. மனிதன் என்ற தோட்டம் விளங்குது உங்களுக்கு. நாங்க மிருகம் மாதிரி இருக்கிறோமா, மனுஷன் மாதிரி இருக்கிறோமா? அப்ப எங்க எல்லாத்தையும் ஒரு ஆள் தானே படிச்சிருக்கீங்க. புரியல, சும்மா தலையாட்டுறீங்க. அப்படியா? புரிஞ்சுச்சா? புரியல. நீங்க இப்ப இவரை பாக்குறீங்க, எல்லாரையும் பாக்குறீங்க. இங்க யாரையாவது பார்த்து நீங்க மான்குட்டி மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? அந்த மட வைத்திரை மனுஷன் தான். அந்த யாரு உருவாக்கினது இப்ப புரியுது உங்களுக்கு?
ஒரு புள்ள பெத்தெடுக்கிற நேரம் அந்த உம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த புள்ள உம்மாவை காணல. பட் 4 உம்மமார்களை வச்சு அந்த புள்ள என்ன முடிவு எடுக்குது? எனக்கு ஒரு உம்மா இருக்கணும். நம்ம எல்லாரையும் வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம், எங்க எல்லாத்தையும் படைச்சோம் ஒருத்தன். எங்க உம்மா சுமந்தாங்க. மார்க்கெட்ல போய் பேக் எடுத்துட்டு நடந்துட்டு வந்தா நீங்க நினைச்சிட கூடாது உங்க உம்மா தான் கத்திரிக்காவை உருவாக்கி விளைச்சல உண்டாக்கி பிச்சு எடுத்துட்டு பேக்ல போட்டு வராங்க. அந்த மரத்துல இந்த பிச்சு மார்க்கெட்ல கொண்டு வந்தா பேக்கை தூக்கிட்டு வர்றாங்க. உங்க உம்மா உங்களை சுமந்தவங்க மட்டும்தான், உங்களை உருவாக்கல். நீங்க சின்னதா இருக்கிற நேரம், கருவறைக்குள்ள போற நேரம், இப்ப நீங்க இது கங்கால உள்ள உலகம், கூகுள் போய் பாருங்க எப்படி நீங்க பிறந்தீங்கன்னு. நீங்க அழுவீங்க. இன்னைக்கு யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது, மைக்ரோஸ்கோப் உள்ள கொண்டு போய் காட்டுற ஒரு புல் எப்படி உருவாகுதுன்னு. நம்ம காட்டுக்குள்ளால பயணம் மேற்கொண்டா நிறைய புல்லுகள்லாம் தாண்டி போகணும். அதே மாதிரி தாயுடைய கருவறை அது ரொம்ப அற்புதமான ஒரு ரூம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம். ஒரு புல்ல அந்த ரூம்ல இருந்து வெளியே போட்டீங்க, ஐ அம் ரியலி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இந்த ரூமுக்குள்ள இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா தாய் என்னண்டு? அதுல உங்களுக்கு சாப்பாடு டைமுக்கு கிடைக்கும். நீங்க அதுல இருந்து காலை உதவிங்க, உம்மா சொல்லுவாங்க புல்ல உதவி வலிக்கும். நீங்க ரொட்டேட் ஆகுங்க, இப்படியே தலை கீழே வரும். இன்னொரு நாள் இப்படி இருப்பீங்க, தலை மேல கால் கீழே. இன்னொரு நாள் இப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்தா விளங்கும். சுத்துவீங்க, அதுக்குள்ள இருட்டா இருக்கும். டைமுக்கு வாயால சாப்பிட மாட்டீங்க, தொப்புளால போய் அவ்வளவு சாப்பாடு உங்களுக்குள்ள சேர்ந்திருக்கும், அவ்வளவு ஜீரணமா இருக்கும். நீங்க சந்தோஷம் இருப்பீங்க. வெளியே எடுத்து வந்த உடனே உங்களை தொப்புல வெட்டின உடனே அழுவீங்க. என்ன எனக்கு ஹீட்டா இருக்குது, என்ன இது நடந்துச்சுன்னா எங்க வந்திருக்கிறேன், எனக்கு அது வேணும். அல்லாஹ் சொல்றான், அற்புதமான ரூம். இந்த வேர்ல்ட்ல நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படி ஒரு ரூம் பார்க்கலாது. அப்படி சுகம் தொடங்குவீங்க. உடஞ்ச வண்டி அழுகுறோம் இதாகிற மாதிரி. அப்பதான் உங்க உம்மா எழும்புவாங்க, உங்களுக்கு இன்னும் ப்ரிப்பேர். உடம்புக்குள்ள இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் ஆன சாப்பாடு உடம்புக்குள்ள இன்றைக்கும் ப்ரிப்பேர் ஆகுது. அந்த ஆச்சரியத்தை எல்லாரும் நீங்க சின்னது வெளியில உள்ளவங்க பாக்குறாங்க. ஒரு உம்மா பால் கொடுக்குறா, ஒரு ஆம்பளை சாப்பிட்ட எல்லாம் மனஜலமா வெளியே போயிரும். ஒரு உம்மா பால் கொடுக்குற, உடம்புக்குள்ள இவ்வளவு நாள் நீங்க சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கும் சாப்பாடு வருவது. 2 இயர்ஸ்க்கு எல்லாம் சாப்பாடு தரான். 1.5 மணிக்கு ஒரு தடவை, 2.5 மணிக்கு ஒரு தடவை, 4 மணிக்கு ஒரு தடவை, 5 மணிக்கு ஒரு தடவை. புரியுதா? இந்த சாப்பாடு யார் உண்டாக்கினது? யாரு இப்ப வாயால சொல்லுங்க. உங்க உம்மா, உங்களோட உம்மா நைட்டுக்கெல்லாம் பால் எல்லாம் நல்லா கரைச்சி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு தராங்க. அப்படியா? இல்ல குடிச்சேன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் தந்த ரிஸ்கை நீங்க குடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சொல்றது ரைட். இந்த பாலுக்கு விஞ்ஞானிகளை கொண்டாந்து வச்சு இந்த பால் எங்களுக்கு வேணும் என்ற உடனே விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க, சாரி இந்த பால் செய்ய இயலாது. தாய்ப்பாலுக்கு சரிநிகர் சமான் இல்லை. இப்போ ஒண்ணு ப்ரூவ் பண்ணிட்டு வர, மனுஷனை செய்யலுமான்னு கேட்டா மனுஷனை செய்ய இயலாது, பாலை செய்யலுமான்னு கேட்டா பாலை செய்யலுமான்னு கேட்டா பாலை செய்யலாது. செய்யலுமா? செய்யலாம். ஏன் செய்யலாம்? போய் கூப்பிடுற டாக்டர், நம்ம புள்ள நல்ல இதாகணும், பால் குடிக்கணும், இது பாமசியில் இந்த பால் கொடுங்க. கண்டிருக்கீங்களா? மாட்டு பால் அத மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்களே பால்மா, அந்த இத வந்து பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பேர்ல எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொடுத்த புள்ள ஊதி வரும். ஆனா அந்த மாவு கிட்ட பலாயிரம் வேலை, அது கிட்ட தாய்ப்பாலையும் வைக்கல. மாட்டுப்பால் குடிக்கிற பிள்ளைக்கு கிடைக்காத அந்த தூக்கம் தாய்ப்பால்ல கிடைக்குதா? தாய்ப்பாலுக்கு சரிநிகர் இல்லைன்றான். தாய்ப்பால் கூட அற்புதமா ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல ஒரு நல்ல செம்மஞ்சள் பாலண்டு வரும். இந்த பாக்டீரியா வைரஸ் கேள்விப்படுங்க தானே, கோவிட் அடிக்குது, எல்லாத்தையும் போட்டு மிதிக்குமா, அவ்வளவு மருந்தாம். அது யார் உருவாக்கினது? அவரை கொஞ்சம் கேளுங்க, யார் உருவாக்கினது? அதை யார் உருவாக்கினது? அந்த ஏணியை நாங்க இருக்கிறது இந்த சபையில எனக்கு நல்ல விலங்கு யார் எல்லாத்தையும் கண்ணு. யாருமா உருவாக்கினது? தாய்ப்பாலை ஏணியை உருவாக்கினது யாரு? நம்ம ஒன்று முக்கியமா பேசுற நேரம் அந்த ஏணி சாதாரணமா வச்சு ஏறது பெரிய அற்புதம் இல்லை. நம்ம பேசுற நேரம் நம்ம இங்கதான் காது கொடுக்கணும். நம்ம அப்படி பார்த்துட்டோம்னா புரிஞ்சுச்சா? ரைட். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியுது தானே, எனக்கு தெரியும் இந்த கண்ணு எங்க போகுது, கண் இப்படியே இருக்க போல எங்க அறிவு போகுது, ஒரு அளவு. சரி, ஓகே. இப்ப என்ன புரிஞ்சுட்டீங்க? மனிதன் அற்புதமான படைப்பு. தாய்ப்பாலையாவது உருவாக்கலுமா? சரிப்பா, மனுஷன்ல நான் ஃபர்ஸ்ட் தொடங்கின மனிதன் உருவாக்கலுமா? ஏலா. குறைஞ்சபட்ச கண்ணு நோ, தாய்ப்பால் நோ. சரிப்பா, என் கையில ஒரு பிளட், என் கையில ஒரு ரத்த துளி இருக்கு. என்ன இருக்குது? கொடுங்கம்மா அவருக்கு, குடிங்க, குடிச்சிட்டு ஆன்சர் பண்ணணும். அடுத்தது ஓகேச்சா? கோர்ட்ஸ்ல விசாரணை செய்ய போல அடைக்கும், அது மாதிரி ஆயிடக்கூடாது. ரைட். பிஸ்மி சொன்னீங்களா? ஷம்மில்லாஹி தஆலா, பிஸ்மில்லா சொல்லுங்க. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ். வெரி குட். பால் தானே வரும். விரலை எடுத்து பிளேடால வெட்டினா என்ன வரும்? அதுக்காக வெட்டி கொள்றல, என்ன வரும்னு பாக்குறதுக்கு அப்படின்னு டவுட் உள்ளவங்க இருப்பீங்க. ரத்தம் வரும். பாப்பா என்ன வரும்? ரத்தம் வரும்.
சரி, உங்களுக்கு விளங்கதா இருக்கும் உங்களோட கண்ணு இங்க வச்சுக்குள்ள அங்கங்க போகுதுண்டா நம்ம எவ்வளவு வீக்கெண்ட் தானே, எங்களால கண்டுபிடிக்க மிச்சம் கஷ்டம். கொஞ்சம் கவனமா பார்த்தவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. பறவையை கொஞ்சம் கவனமா பார்த்தவங்க தான் விமானத்தை கண்டுபிடிச்சான். நாங்க பறவைக்கு பக்க 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 கொடுக்கறே தவிர பறவையை பார்த்தது இல்லை. பறவையை பார்த்தா விமானம் படைச்சா பறவை எப்படி? சரி, இப்ப நம்ம ரத்தத்தை எடுக்கிறோம். என்னது ரத்தம்? இந்த ரத்தம் எப்படி செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? ரத்தம் செய்யற கம்பெனி யாராவது தெரியுமா? பெரியவங்க ரத்தம் செய்யற கம்பெனிஸ் தெரியுமா? ஃபலூடா செய்யிருப்பாங்க, அதுதான் ரத்தம். நீங்க நினைப்பீங்க இவங்க எரும மாடு நினைச்சிட்டு பேசுறாரு அப்படி நினைப்பீங்க. நீங்க ரத்தம் என்ன? வேர்ல்டுல ரத்தம் செய்யறதுக்கான ஆய்வு இன்றைக்கு பல 100 வருஷங்களா நடக்குது. உங்க ஊர்ல பிளட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத்தம் கேட்டது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பேங்க்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அந்த பேங்க், இந்த பேங்க், இந்த பேங்க். பிளட் பேங்க் கேள்விப்படலையா? பிளட் பேங்க் ஒரு பேங்க் இருக்குது. என்ன செய்யணுமா? இந்த பேங்க்ல போய் நீங்க சலியை போடுவீங்க, சலியை போட்டு தேவைப்பட்ட சளி எடுப்பீங்க. அதே மாதிரி அந்த பேங்க்ல நல்ல ரத்தம் ஊறி நாட்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் போய் ரத்தம் கொடுப்பாங்களாம். ரத்தம் கொடுத்த பிறகு ஒரு ஆள் ரோட்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆன ரத்தம் போயிருக்குமா? செய்யலாம். இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஹலோன்னு பேசலாமா, வீடியோ பண்ணலாமா, வீடியோக்கள் அனுப்பலாமாம், வாய்ஸ் அனுப்பலாமாம், போட்டோஸ் ஷேர் பண்ணலாமாம், எல்லாம் பண்ணலாமாம். 40,000 ஃபீட் மேல பறக்கலாமாம், சந்திரமண்டலம் வரைக்கும் போலாமாம். இங்க இருந்து சந்திரமண்டலத்தில் கேமரா போட்டு ஒரு அளவு தூரம், அதாவது சேட்டலைட் மூலமாக பார்க்கலாமாம். இவ்வளவும் செய்யலாமாம். ஜஸ்ட் சிம்பிள் திங். இங்க எல்லாருக்குள்ள ஓடுற பிளட் சர்க்குலேஷன், குருதி. இதை செய்யற ஒரு விஞ்ஞானி பேர் என்ன? யாரு? எவனுக்குமே செய்ய தெரியாது. ஏன்? உள்ளுக்கு இருந்தா ஓடுமா? உள்ளுக்கு இருந்தா என்ன ஆகுமா? ஓடும். உங்கள்கிட்ட கேட்கிறேன், வெளியே வந்தா என்ன செய்யும்? வெட்டி வெளியாகினா என்ன ஆகும்? அந்த ரத்தம் வெட்டிட்டா இந்த ரத்தம் ஓடிட்டே இருக்குமே, என்ன ஆகும்? குருதி சிறுத்தட்டுகள் அதுக்குள்ள இருக்குது. சிறுத்தட்டுகளோட வேலை என்னன்னா, பில்டிங் பிளாக்ஸ் கண்டுக்கிறீங்களா? நீங்க கண்டுபிடிங்க பசில்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு ரெண்டு கையை பாருங்க, இப்படி சேர்ந்து பாருங்க. மாதிரி குருதி சிறுத்தட்டுகள் அப்படி ஒன்று சேரும், சேர்ந்து ரத்தம் வராம இருக்கிறதுக்கு அதுவே ஒரு காட் பண்ணிரும். கொஞ்ச நேரத்துல பார்த்திருப்பீங்க, ரத்த கட்டி மாதிரி இருக்கும், அது ரத்தத்தை வராம தடுத்திருக்கும். அது ரத்தத்துக்குள்ள இருக்குது. ருதிர பட்டி காண்டுவாங்க சிங்களத்துல. ரத்தத்துக்குள்ள இருந்தா புதுனமா இருக்குது. இது என்னப்பா நடக்குது? உங்களுக்குள்ள உள்ள ரத்தத்துல விலை தெரியுமா? உங்களுக்குள்ள உள்ள ரத்தத்துல பெருமதி தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாங்க பேச போனா நிறைய சொல்லணும். ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்க வந்தது யார் தெரியுமா? மனுஷனை கண்டுபிடிக்கலாம், மனுஷன் கண்ணை கண்டுபிடிக்கலாம், மனுஷன் குடிச்ச பாலை கண்டுபிடிக்கலாம், குறைஞ்சபட்சம் மனுஷன் ரத்தத்தை கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரகசியம், சீக்ரெட் பிஹைண்ட் தீஸ் திங்ஸ். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. என்ன இருக்குது? ரகசியம். அந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? லோகி பியாடுக்கு, ஜான் லோகி பியாடுக்கு, ஜோ பைடன், ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச. நோ. யாருக்கு? டொனால்ட் ட்ரம்ப்? நோ. யாருக்குமே தெரியாது. அவங்களுக்குள்ள என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. உங்களுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியுமா? சில நாளைக்கு நீங்க இருப்பீங்க, அம்மா வயித்து வலிக்குது, எனக்குள்ள என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது டாக்டர். உங்களுக்கும் தெரியாது, விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது. வாட்ஸ் எய்ட்ஸ்க்கு மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. என்ன நடக்குது? என்ன ஆச்சு? கோவிட் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? இந்த வைரஸ் எப்படி பரவிச்சு? என்ன ஆச்சு? ஏன் செத்து போனா? நடந்து போன ஏன் கீழே விழுந்தான்? எல்லாம் அற்புதம். இதை கண்டுபிடிச்சது யாரு? ரைட். நாங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்பல. நான் இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு சொல்லி கொஞ்ச நேரத்துல முடிக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப நாங்க புரிகிறோம் அல்லாஹ்டா யார். இது எல்லாத்தையும் படைச்ச ரப்பு எப்படி அறிவாளியா இருப்பான். இந்த மைக்க கண்டுபிடிச்சவரை காணல, அவர் அறிவு எப்படி இருக்கு? அவர் அறிவு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும். எங்களை கண்டுபிடிச்சவனுக்கு எப்படி, எவ்வளவு பெரிய அறிவு. அந்த ரப்புல் ஆலமீன். நீங்க மௌத்தாக இருப்பீங்க, பால் மட்டும்தான் அடைக்காது. இப்படி தூங்கிட்டு நான் இப்ப உங்களுக்கு ஒரு தண்ணி தரேன், தண்ணிய வாயில அப்படியே போடுவேன், தண்ணி போத்துல உங்களுக்கு புறையேறுமா இல்லையா? சில நேரம் புறையேறினா நீங்க மௌத்தாவீங்க. குடிக்க போக்குள்ள ஒழுங்கா குடிக்கணும். தாய்ப்பாலை நீங்க படுத்துட்டே குடிப்பீங்க, அது ஒரு நாளும் அடைக்காது, அது போய் உள்ளுக்குள்ள சேரும். சின்ன வயிறு கொஞ்சமா கிடைக்கும். அந்த வயிறுல ஜீரணிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாது, ஒரு மொழியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, சிங்களமும் தெரியாது, தமிழும் தெரியாது, என்ன தெரியும், எப்படி உம்மட்ட கேட்கணும் உம்மாவும் தெரியாது. நேஷனல் லாங்குவேஜ் அல்லாஹ் உங்களுக்கு தாரான். அழுத உடனே அங்க உள்ளவங்களா சிக்னலா பாக்குறாங்க, புள்ளைக்கு பசிக்குதா, புள்ளைக்கு சொரியுதா, புள்ளைக்கு ஏதாவது கடிச்சிட்டா உடனே வர்றாங்க.
புல்ல நீங்க கேட்பீங்க சின்னத்துல, உங்களுக்கு ஆசையான உண்டு எடுத்து தந்த கேட்பீங்க. புரியுது உங்களுக்கு? அழுகை என்பது திரும்பி பார்க்க வைக்கிற ஒன்று. இந்த அழ சொல்லி தந்தது யார்? இது எல்லாத்துக்கும் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் தெரியுமா? எங்க தலையை கொண்டு போய் கீழே வைக்க போறோம். யாரா ஐ சரண்டட், நான் சரண்டர் ஆயிட்டேன் அல்லா, நான் அடிமையா அல்லா, என்ன மன்னிச்சரியா அல்லா, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லா, யூ, நீதான் என்ன உருவாக்கினாய். என் ஹார்ட்ல இப்போ ஓடுது, பிளட் சர்க்குலேட் ஆகுது, என் கண்ணு தெரியுதையா அல்லா, நீதான் எனக்கு ரிஸ்க் தராய், நான் அடிமையா அல்லா, என்ன மன்னிச்சரியா அல்லான்னு சொல்றதுக்கு பேர் தொழுக. புரிஞ்சுச்சா? உம்மாவை நீங்க எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு தீர்த்தி விட்டு உங்களை அரவணைச்சு உங்களை தலையை தடாவினதுக்கு பிறகு உங்க உம்மாவை நீங்க பார்த்து சொல்லுவீங்க, யா அல்லாஹ் என் உம்மா உதவி செய்ய அல்லாஹ். இன்னைக்கு நீங்க வெளியில இருந்து வந்திருப்பீங்க, வீட்டுக்கு வந்து பாக்குற டைம்ல, வழக்கமையா நீங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைம்ல நின்று கொண்டிருக்கிற உம்மா, உங்களை பார்த்து இருக்கிற உம்மா, வாங்க ராஜான்னு கூப்பிடுற உம்மா, பசிக்குது என்ற பேக் ஒரு மூலையில வீசிட்டு, ஷூ ஒரு மூலையில வீசிட்டு போய் நிக்கிற நீங்க, உங்க உம்மா உங்களுக்கு பெண்ணெஞ்சு சாப்பிட தருவாங்க. உங்களை அப்படியே உடுப்பு திறந்து அடுத்த வேலை கழுவிட்டு வாங்க வாப்பா, உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க. ஒரு நாள் வரும் வாழ்க்கையில நீங்க வீட்டுக்கு போய் பாப்பீங்க, எங்கம்மா, எங்க எங்க உம்மா உம்மா உம்மா. அன்றைக்கு உம்மா இல்ல, அன்றைக்கு உம்மா ஒரு இடத்துல மயங்கி இருப்பாங்க. அது மயக்கம் அல்ல, உங்களை விட்டு நிரந்தரமா போயிருவாங்க. நீங்க கண்ணத்தை தட்டிட்டு, மாமா கொஞ்சம் பேசுங்களேன், மாமா என்ன பாருங்களேம்மா, என்ன கொஞ்சம் பேசுங்களேன், நான் வந்திருக்கிறேன். கண்ணை திறந்து பாப்பீங்க, கண்ணத்தை அசைச்சு பாப்பீங்க, கையை தூக்கி பாப்பீங்க, கீழே விழுந்துரும். இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களை வெள்ள ஆடை அணிவிச்சவங்க உமா உங்க கண்ணு முன்னாடி இருந்து கொண்டு போயிருவாங்க. இதெல்லாம் பல வருஷத்தில் நடக்காது, ஜஸ்ட் வித்தின் few hours. ஏண்டா நீங்க உங்களோட அவ்வளவு இறக்கம், ஏன் இறக்கம்? அவங்க உமா உங்களோட அவ்வளவு இறக்கம். உங்க உமா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தந்தாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன் டே அது ஒரு நாள் நடக்கும். இந்த ஊர்ல அது நடக்காத ஊடே இல்லை, நடக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்க தோல்ல வச்சுட்டு வேகமா போய் மையவாடில் அடக்குவாங்க. மார்னிங் மவுத்து அடுத்த நாள் மார்னிங் போயிருவாங்க. ஜஸ்ட் வித்தின் ஒன் டே, வித்தின் few hours, கொஞ்ச நேரத்துக்குள்ள பேசினவர், கதைச்சவர், சிரிச்சவர் எங்களை விட்டு போயிருவாங்க. சோ அந்த நேரம் நாங்க கவலைப்படுவோம், அழுவோம். வை? அடுத்த வீட்டுல ஒரு உம்மா மௌத்தாரனர் இவ்வளவு துடிக்கல, நாங்க இவ்வளவு, நான் சின்னவன் யா அல்லாஹ், நீ பெரியவன் யா அல்லாஹ், என் நெத்தியை கொண்டு வந்து வச்சிட்டேன் யா அல்லாஹ், நான் சரண்டர் ஆயிட்டேன் யா அல்லாஹ், நான் அப்து யா அல்லாஹ், நீ எஜமானன், நீ எனக்கு அனுமதி தந்ததால் தான் நடந்தேன் யா அல்லாஹ், பார்த்தேன் யா அல்லாஹ், நான் என் ஃப்ரெண்ட் ஒன்று பார்த்தேன் யா அல்லாஹ், அவர் பரப்பிலேயே அவருக்கு கண்ணு விளங்காது யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஓ ரப், தேங்க்யூ தேங்க்யூ, thanks a lot, you gave me, எனக்கு நீ கண்ணை தந்தாயா அல்லாஹ். என்னோட நண்பனை பார்த்தேன், அவர் பேசுறார், யா அல்லாஹ் எனக்கு தெளிவான பேச்சை தந்தாய், thank you யா அல்லாஹ். தேங்க்ஸ் பண்ணணும். நீங்க நிஜமான ஆளா இருந்தா உங்க உம்மா மௌத்தாகிற வரைக்கும் நீங்க இருக்க கூடாது. தேம்பி தேம்பி அழுது, மகன் நான் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன், என் பேரை ஊத்தியாக்குறீங்களே, உங்க உம்மாட கண்ணால கண்ணீர் போய் என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். you are too late, you are too late. அதனால இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி நாங்க நன்றி பாராட்டணும். அம்மா, என்ன சில உம்மாமார்கள், நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க, நீங்க எல்லாரும் பணக்காரன் இல்ல, ஏழைகள். சில உம்மாமார்கள் உங்களுக்கு போய் செய்வாங்க, எல்லா கறியும் தந்துட்டு அவங்க சட்டியில உள்ள தீச்சக்கறியோட சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்ட மாதிரி நடிப்பாங்க, ஆனா எல்லா கறியும் உங்களுக்கு. தாய்மார்கள், தகப்பன்மார்கள் என்னோட பேசியிருப்பாங்க. அண்மையிலேயும் ஒரு நாள் பெருநாளைக்காக வேண்டி அவருக்கு உடுப்புவாங்க, சல்லி இல்லை, இருக்கிற சல்லியெல்லாம் மகன் நல்லா உடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் உடுப்பு வாங்கி கொடுத்த கதை எனக்கு சொல்ல போல எனக்கே தாங்க இல்லாம இருந்துச்சு. இதான் தாய் தகப்பன். தாய் வந்து, நான் 48 hours எங்க உமா வர காட்டி நிக்க போறேன், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நான் நிக்க போறேன்டா, இன்னும் அவங்க திரும்ப வர மாட்டாங்க, உங்க கண்ணை பார்க்க வர மாட்டாங்க, திரும்ப அந்த கண்ணை நீங்க பார்க்க மாட்டீங்க, இது முடிஞ்சு. இந்த உலகத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கவே கிடைக்காது, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது. உங்க உமா மாதிரி உலகத்துல நீங்க யாராவது தள்ளி விட்டு பலவினா வலிக்கு உளுந்தா அவன் திரும்ப உங்களை, உங்க உமாவை நீங்க தள்ளினீங்கன்ற ஒரு பேச்சு, அவன் நீங்க உழுந்ததான் பார்ப்பாங்களே தவிர, துட்டிச்சிட்டு உங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல என் பிள்ளைக்கு என்ன, அவங்களுக்கு சாப்பாடு நினைவு வராது, அவங்களுக்கு ஒன்று எல்லாம் மறந்துடும். என் புள்ளன்னு நின்ற ஒரே ஒரு உறவு, அந்த தாய்க்கு நீங்க நன்றி செலுத்துறீங்கன்னா சொல்ல போறோம். அல்லாஹ் கூப்பிட்ட உடனே, அல்லாஹ் நீ கூப்பிட்டு எனக்கு வேற வேலை இல்லையா அல்லாஹ், அத்தனையை வச்சுட்டு நான் வரப்போறேன் அல்லாஹ், நீதான் என்ன படைச்ச. புரிஞ்சுச்சா? ரைட். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சித்தாந்தங்கள் தலையை நல்லா எடுத்துக்கோங்க. எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இப்ப பேசுறதுக்குரிய நேரம் இல்ல. அல்லாஹ்வை நாம எப்படி நம்பணும் என்று நம்பின பிறகு கல்பு மெல்ல மெல்ல ரெடி ஆகும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கெட்ட நேரம் எங்க கல்பு பேச ஆரம்பிக்கும். எங்களை படைத்தவனோடு அது பேச ரெடி ஆகும். அது பேச விடுங்க.
கலங்கி ஓடும், கல்பு வேலை செய்ய தருத்தும். சிஜ்தாவுல விழுந்து அல்லாஹ்வோட நிறைய அழுது கேளுங்க, உங்க தேவைகளை கேளுங்க, ரப் அதை நிறைவேற்ற போதுமானம். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹ்வோட நம்ம நெருங்குற நேரம் என்ன செய்யணும்? அல்லாஹ் தடுத்தது 7 மாடு கேட்டார். அவர் விஷயத்த சொன்னாரு, நான் சரி என்று போனேன். என்ன விஷயம்? ஏமான் சின்னவன், என் வீட்டுல மோட்டார் சைக்கிள் இந்த ஸ்கூட்டி டைப் சைக்கிள், இவன் இதை எடுத்துட்டு நிறைய ஓட்டுவார். நான் வேணாம் சொல்ல ஓட்டுவார். ஒரு நாள் சார் ஓட்டிட்டார். ஓட்டினவர் வேகமா போய் சுவர்ல அடிச்ச மோட்டார் சைக்கிள் இதாகி அவர் கால் இதாகிட்டு, அவர் லைஃப் லாங் அவருக்கு கால் இல்ல, வீட்டுல இருக்கிறார். கொஞ்சம் ஆறுதல் படுத்தலுமா? அவரை பார்த்து அல்லாஹ் எனக்கு தந்த காலை நான் புரிஞ்சு, ரப் எனக்கு தந்த காலை அல்லாஹ் நலவுக்கு தான் அவருக்கு செஞ்சிருப்பான். ஏதோ ஒரு நலவுக்கு அவருடைய கால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இல்லாம போயிருந்துச்சு. நம்ம அல்லாவுக்கு எப்படி நன்றி செலுத்துறது பாக்குறீங்களா? தெரியாதா? எப்படி நன்றி செலுத்த? சாப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணினார், சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சில மாசங்களை கேள்விப்படுத்தவங்க மகன் கோல் அடிக்கிறார், எங்க வாப்பா ஹாஸ்பிட்டல்ல துவா செய்யுங்க, காட்டுக்கு போனவர்கிட்ட இது வெடிச்சு பாப்பாட 2 காலுமே இல்லாம போச்சு. நான் ஷாக் ஆயிட்டேன். அவ்வளவு ஸ்மார்ட்டா சிரிச்சு அவர் வீட்டுல சாப்பாடுக்கு வரணும் நேரம் அவருடைய 2 காலம் நாம படுத்த படுக்கையில நிற்கிறார். அவருடைய கண்ணால ஓடுது, எனக்கு அல்லாஹ் செஞ்ச அருள் புரியுது என்று சொன்னார். என் காலோட பெருமதி எனக்கு இப்ப நல்லாவே தெரியுது என்றார். அல்லாஹ் இந்த காலை தந்த நேரம் எனக்கு இவ்வளவு புரியல என்றார். அல்லாஹ் எப்ப ஷுக்ர் செய்யறது? நீங்க புழுவுறீங்க, ஒரு ஆள் உங்களை எழுப்பாட்டி விட்டு உங்களோட மேல உள்ள மண்ணெல்லாம் தட்டி விடுறாரு, நீங்க அவரை பார்த்து ஜஸாக்கல்லாஹ். ஒரு காஃபிரா இருந்தா தேங்க்ஸ் தேங்க்ஸ், நீங்க பஸ் வந்து விழுந்துட்டீங்க, உங்களை தட்டி அல்லாஹ் உங்களுக்கு இப்ப செஞ்சதுக்கு எப்ப தேங்க்ஸ் பண்ண போறீங்க? எப்ப தேங்க்ஸ் பண்ண போறீங்க? பேசுங்க அல்லாஹ்வோட. அல்லாஹ், ஓ ரப் ஐ லவ் யூ, நீ எனக்கு தந்த எல்லாத்துக்கும் thank you very much. தேங்க் பண்ணுங்க அல்லாஹ்க்கு போய் சொல்லுங்க, அல்லாஹ் ஷுக்ர் செய்யுங்க, அல்லாஹ் நீ என்ன இந்த இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு இந்த இல்ம இந்த அறிவை அல்லாஹ் நாடி சூஸ் பண்ணி உங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறது. வந்து அல்லாஹ் பத்தி பேசுறதுக்கு எனக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? திஸ் இஸ் a gift. இது ஒரு gift. இந்த போன்ல 100 பேர் பாவிச்சா 20 பேர் இளைஞர்கள் அறிக்கை சொல்லுது, தப்பான நஜீஸான அசிங்கமான படங்கள் பாக்குறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரம் நீங்க போன் எல்லாம் ஒரு சைட்ல வச்சு, சின்ன பிள்ளைகளுக்கு போன் இல்ல, அதெல்லாம் பார்க்காம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறான். அல்லாஹ் யாரை எப்படி சூஸ் பண்ணுவான்னு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், வ அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா. மூசா நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன், கேளுங்க. அவர் கேட்டார், யா அல்லாஹ் என்னத்துக்கு சூஸ் பண்ணிக்கிற? கூப்பிட்டு சொல்றான், மூசா உங்களை நான் சூஸ் பண்ணிட்டேன், என்னத்துக்கு சூஸ் பண்ணிட்டு? பயான் பண்ணணும், அதுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பயான்? ஃபிரௌன் முன்னாடி போய் சொல்லணும் அல்லாஹ் இருக்கிறான். மூசா நபி யார் தெரியுமா? அவர் திக்குவாய்கள் கண்டிப்பீங்களா நீங்க? பேர் என்னப்பான்னு கேட்டா, என் பேர் காலிசானன், என்னை விட தெளிவா பேசுவார் யா அல்லாஹ், சூப்பரா பேசுவார் யா அல்லாஹ். இது ஹபிலா ஃபிரௌன் போங்க, இன்னும் உத்தமா அவன் வரம்பு மீறி நிக்கிறான், போய் சொல்லுங்க மூசா. மூசா நபி சொல்றார், யா அல்லாஹ் ஃபஅர்சிலா ஹாரூன் அனுப்பு யா அல்லாஹ், சூப்பர் யா அல்லாஹ், வஅஃப்ஸு மின்னி லிசானன், சூப்பரா பேசுவார். அல்லாஹ் சொல்றான், வ அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா. மூசா நான் உங்களை சூஸ் பண்ணி, நான் அவரை இல்ல, உங்களை ஐ நீட் யூ, நான் உங்களை சூஸ் பண்ணேன். அவர் ஷாக் ஆகுறாரு, திக்குவாய் நாம் போய் ஃபிரௌன்ட்ட பேசவா? அல்லாஹ் சொல்கிறான். அவர் சொல்றாரு, தம்பி நல்லா பேசுவாரையா அல்லாஹ்? நோ, எனக்கு நீங்க வேணும்ன்றான் அல்லாஹ். அவர் ஒரு துவா கேட்கிறார். அவர் சொல்றாரு, கால ரப்பி யா அல்லாஹ் என்ன கொன்றுவாங்கன்னு பயப்படுறேன் யா அல்லாஹ், என்ன கொன்றுவாங்கப்பா, இப்படி வருவான் யா அல்லாஹ். அப்படி நிப்பான், ஃபிரௌனை பார்த்தா பயமாய்க்கும். வலா யன்தலிகு லிசானி, எனக்கு பேச்சே வராது யா அல்லாஹ். யதிகு சத்ரி, என் நெஞ்சு இருக்கிற அவனை கண்ட பயமா இருக்கு யா அல்லாஹ். ஃபஅகாஃபு யக்துலூன், என்ன கொன்றுவான்னு பயப்படுறேன் யா அல்லாஹ். ஊர்ல ஒரு கொலை செஞ்சேன், இன்னைக்கு திரும்ப நான் ஊருக்கு போனேன், என்ன கொன்றுவான்னு பயப்படுறேன். லிஸ்ட் பண்றாரு அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மூசா நான் சூஸ் பண்ணவங்கள நபியா? மூசா நபி சொல்ற, யா அல்லாஹ் எனக்கு பேச்சு வராது, நான் திக்குவாய், என்ன கொன்றுவான்னு நினைக்கிறேன், என் நெஞ்சு இருக்குது யா அல்லாஹ். ஃபிரௌன் முன்னாடி போனா, ஃபிரௌன் இப்படி நிப்பான், அவனை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், போங்க தம்பியும் தரேன், போங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு துவா கேட்கிறார், ரப் இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துவாவை லைஃப்ல பாடமாக்கி கேளுங்க.
அல்லாஹ்ட்ட கேளுங்க நிறைய. ஆச்சரியமான துவா. ரப்பி ஷ்ரஹ்லி, போய் நான் நின்று லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு. அவன் சொல்றான் நான் தான் ரப்பு. எவனாவது பேசினா கொல்லுவேன். வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறு நைல் நதி ஓடுது, இந்த ஆறு எனக்கடியால ஓடுற ஏன் ஆறுன்றான். இப்படி பேசுறான். எவனாவது மூச்சு விட்டான் கொன்றுவான். அவன் முன்னாடி கை நீட்டி பேசலாது. மூசா நபி போறாரு. அப்ப கேட்கிறார், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என் நெஞ்சில் உள்ள பயத்தை இல்லாமலாக்குன்னு கேட்க மறுபடியும் கேட்கிறார், என் கல்ப விரிவாக்கியா அல்லாஹ், எனக்கு ஈஸியாக்கு. ஒயஸ்ஸிர்லி அம்ரி, எனக்கு தந்த காரியம் தல பாரமா இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் பாரமா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு பாரமா இருக்கு. ஒயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என் காரியத்தை லேசாக்கு யா அல்லாஹ். வஹ்லுல் உக்தத மின் லிசானி, என் நாக்குல உள்ள முடிச்சா விட்டுறியா அல்லாஹ். யஃப்கஹு கௌலி, யா அல்லாஹ் நாக்குல முடிச்சா விட்டுறியா அல்லாஹ். பேசுவதற்கு லேசா, கேட்கிறவருக்கு இலகுவா இருக்கும் யா அல்லாஹ். பேசுவதற்கு லேசா இருக்கும் அவித்துறியா அல்லாஹ். போய் நின்று ஃபிரௌனுடைய சபையில மூசா நபி பேச தொடங்குறார். முழு சபை மாதிரி அவருடைய பேச்சு அப்படி நிக்குது. ஃபிரௌன் தோல்வியை சந்திக்கிறான். அந்த ரப் வஹய்யு லா யமூத், அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். ஹய்யுல் கய்யூம். உங்களுக்கு அல்லாஹ்வோட பேசலாம், உங்களுக்கு அல்லாஹ்வோட பேசலாம். அல்லாஹ் பெர்மிஷன் தந்திருக்கிறான். உங்க உம்மோட வயித்துல இருந்து நீங்க வரப்போகல அல்லாஹ் உங்களுக்கு வச்ச. உங்க உம்மா நீங்க ஓடுற நேரம் பார்க்காம விட்டா நீங்க மௌத்து. ராத்திரிக்கு நீ அழுதாலும் இரண்டா நீங்க மௌத்து. அவ்வளவு பலகீனம். உங்க உம்மாவும் பலகீனம். வஹ்னன் அலா வஹன், பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோட அவனிண்டா. ரோட்ல ரத்தம் ஓடுது, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி என்ன நிக்கல, ரத்தம் என்ன ஓடிட்டே இருக்குது, ரத்தம் என்ன என்ன மூத்தவர். உங்க உம்மா உங்களை பெற்றெடுக்கிற நேரம் நீங்க தண்ணியில வரல, நீங்க பால்ல வரல, ரத்த ஆறுல மிதங்கினீங்க. நீங்க ரத்த வெள்ளத்துல தான் நீங்க வந்து விழுந்தீங்க. ப்ளீடிங் ரத்த தான் நீங்க வந்தீங்க. உங்களை தொடச்சி ரத்தங்களை தொடச்சி தான் ஹாஸ்பிட்டல் உங்களை கிளியர் பண்ணுவாங்க. ரத்தம் ஓடும். கொஞ்சம் நெஞ்சம் ரத்தம் இல்ல, அது ஓடினது கூடினா உம்மா மௌத்தாயிருவாங்க. அதனாலதான் புள்ள பெத்தெடுக்கிறது ரிஸ்க்ன்றது ஓவர் ப்ளீடிங். ரத்தத்துல வந்து நீங்க உழுவுற நேரம் அந்த புள்ளைய சுமந்து 10 மாசமா புள்ளோட கண்ணை பார்க்க முன்னாடி அந்த உம்மா போயிருவாங்க. இது கிரிட்டிக்கல் மூமெண்ட். அவ்வளவு டேஞ்சரான ஒரு பருவம். இந்த ரத்தம் ஓடும். இந்த ரத்தத்துக்கு மத்தியில தான் நீங்க வந்தீங்க. சுவஹனன் அலாவஹன், உங்க உம்மா பலகீனம். அவங்க ரத்தத்தை கொடுத்துட்டு ஒரு ஆம்பளை ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ரத்தம் போட்டேன்னா அவன் நிக்க மாட்டான், மயங்கி கீழே விழுந்துருவான். அப்படி இருக்கிற நேரம் தான் நீங்க உலகத்துக்கு வந்தீங்க. நீங்களும் பலகீனம். உங்க உமாவுக்கு உங்களை எதுவுமே செய்யாத அளவுக்கு அவங்க பலகீனம். அல்லாஹ் சொல்றான், லா தஅலமூன ஷைஅ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது என்ன? டோன்ட் நோ. இவங்க யாரு? டோன்ட் நோ. இது என்னப்பா? தெரியாது. இது என்ன பூமி? தெரியாது. உன்னை பார்க்கிற கண்கள் என்ன? தெரியாது. உன் கண்ணு தெரியுதா? தெரியாது. உனக்கு ஏதாவது வாசம் வருதா? தெரியாது. அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களுக்கு படிச்சு தந்தோம், நாங்க உங்களை நடப்பிச்சோம், நாங்க உங்களை இது பண்ணிட்டோம். அதனால அந்த ரப்போட நீங்க கோவமா இறக்கமா? அல்லாஹ் கேட்கிற, உங்களுக்கு என்ன ஆச்சப்பா? நான் இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு செஞ்ச பிறகு ஏன் என் பக்கம் முகத்தை திருப்ப அடுத்த பக்கம் திருப்புறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படாம இருக்கிறீங்க? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்க தொழணும், நம்ம நன்றி செலுத்தணும். ஏனண்டா இந்த உலகத்துல மனுஷனை மட்டும் இல்ல. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொன்னதுல இருந்து 100 கொஸ்டின். மரத்தை கண்டுபிடிக்கலுமா? நோ. எதையாவது காய்கறிகளை? நோ. இதுக்கு எல்லாமே ஆன்சர் நோ. இந்த விதைய குளோன் பண்ணல, ஒரு விதையில இன்னொரு விதையை உருவாக்கல, ஒண்ணுமே இல்லாம புதிய விதையை உருவாக்கல. நான் சொன்னது கொஞ்சம் டீப் சயின்ஸ், அது உங்களுக்கு இப்ப விளங்காட்டி விட்டு போடுங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மண்ணுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கு. இந்த மண்ணுக்குள்ள போய் விதையை போட்டா என்ன நடக்கு? என்ன என்ன நடக்கு? முளைக்கும். இந்த மண்ணோட தன்மை என்ன தெரியுமா? எதை போட்டாலும் மண்ணு முளைக்கும் அப்படின்ற. எதை போட்டாலும் மண்ணு முளைக்க செய்யுமா? மூத்தாங்கின ஒருத்தரை கொண்டு போய் அடக்கினா அவர் எத்தனை பேர் அவர் மாதிரி? மண்ணோட தன்மை என்ன? முளைக்க வைக்கிறதா? உலகம் துர்நாற்றம் வீசும் மண்ணு மண்ணோட மண்ணாக மாத்தாட்டி. மண்ணு என்பது ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி. நீங்க குப்பையை கொண்டு போய் போட்டீங்கன்னா அது மண்ணா மாத்திரும். நீங்க ஜனாசா கொண்டு போய் போட்டு என்ன பிளாஸ்டிக் மாதிரி ஐட்டங்களை விட்டுட்டு மத்தெல்லாம் மண்ணோட மண்ணாக்கிரும். இதை கொண்டு போய் போடுற என்ன? இந்த பில்டிங்க கொண்டு போய் போடுற மண்ணுங்களே என்ன? இந்த ஆலமரத்தை கொண்டு போய் போடுறேன் என்ன? என்ன? அரச மரத்தை கொண்டு போய் போற என்ன? மண்ணோட மண்ணா பேரு. இந்த பல்ல கொண்டு போய் போற என்ன? பல்ல கொண்டு போய் போற என்ன? என்ன? மண்ணோட. இந்த பல்ல கழட்டிட்டு கொண்டு போய் மண்ணில் போற என்ன? மண்ணோட மண்ணா. நான் நெல்லை கொண்டு போய் மண்ணில் போறேன் என்ன? மண்ணோட மண்ணா.
நெல் எடுத்து கடிக்கிறேன், நெல்லு உடையுமா பல்லு உடையுமா? பல்லுதான் உடையும். பல்லு உடையும். கடிக்கிறேன், பல்லு உடையுமா நெல்லு உடையுமா? நெல்லு உடையும், பல்லு உடையாது. எது பவர்? பல்லா நெல்லா? பல்லு. மண்ணில் போட்டா பல்லு மண்ணோட மண்ணா போயிரும், நெல்லு முளைக்கும். மண்ணு செய்யல, இது மண்ணுல நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது, பூச்சிக்களும் புழுக்களும் இருக்கு. அது எதை போட்டாலும் மண்ணா மாத்திரும். அல்லாஹ் அதுக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறான் விதைகளை. இன்னும் ஹராமலால் அதுக்கு தெரியுமா? அந்த மிருகங்களுக்கு அதை சாப்பிட இயலாது. நாங்க கடிக்கிறோமே, ஓ உங்க பல்லு கடிக்குது, எஸ் பல்லு அவ்வளவு பவர்ஃபுல், எஸ் விதை அவ்வளவு பவர்ஃபுல். இன்னும் ஆனா விதையை சாப்பிட இயலாது அதுக்கு. காட்டுக்கு போய் நீங்க சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கம் பசியிலையா உங்களுக்கு? அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிலாக்கா ஆக்கி தரேன், சூப்பரா பிலாக்கா ஆக்கி தரேன், அஜினமோட்டோ கொஞ்சம் போட்டு தரேன், எப்படி என்று திண்டு பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் வித் பிலாக்கா கொடுத்து பாருங்க. சிங்கம் உங்களை தான் சாப்பிடும். நீங்க போய் மாட்டிட்ட கொண்டு போய், மாடே நீ எவ்வளவு நாளும் தான் புல்லு தின்றாய், எந்த நாளும் தான் புல்லு எவ்வளவு நாள் தான் தின்றது, இன்றைக்கு எங்க வீட்டுல இறைச்சி பிஸ்டேக் செஞ்சிருக்குது, மாடு கொஞ்சம் சாப்பிடுண்டா. மாட்டுக்கு இறைச்சி பிஸ்டேக் ஹராம், அதுக்கு இறைச்சி சாப்பிட இயலாது. சிங்கத்துக்கு மரமாட்டைகள் இந்த புல்லுகள் சாப்பிடுறது ஹராம், நீங்க தீத்தினாலும் சாப்பிடாதது. அதே மாதிரி இந்த மண்ணுக்குள்ள உள்ள விதைகளுக்கு அல்லாஹ் எந்த மிருகத்துக்கு நுழையல, கிட்ட வந்த கெட்டா அது. இதுக்கு பிறகு பாருங்களேன், பல்லாயிரம் வரப்போது பாருங்களேன். வாப்பா விதைய போட்டா எப்படி வருவது? ஒரு மாங்காய் விதைய போட்டு இத்தனை மாம்பழம் வருவதுண்டா? ஏன் 1000 ரூபாய் போட்ட பல லட்சம் வராது? ஏன் வாப்பா வேலைக்கு போகணும்? செஞ்சு பார்ப்போம். நோ, எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கு. அல்லாஹ் எப்படி செஞ்சான்னு பாத்தீங்களா இந்த சீக்ரெட்? இதை யாருக்காவது செய்யலாமா? இந்த மண்ணில முளைக்காட்டி நாம எல்லாம் பசியில செத்து போயிருப்போம். நாங்க என்ன சாப்பிடுறோம்? என்னென்ன சாப்பிடுறீங்க நீங்க? இந்த மைக்க சாப்பிடுமா பசி வந்தா? இந்த போனை கொஞ்சம் சாப்பிடுமா பசி வந்தா? என்ன சாப்பிடணும்? முளைக்கிறத தான் நீங்க சாப்பிடுறீங்க. பூமி முளைக்க வானம் பேய மறுத்தா பூமி எப்ப முளைக்கும்? பூமி செத்து போயிரும். வானம் அங்கிருந்து பேய ஆரம்பிக்கும். வானம் அங்கிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். வானம் தன் தண்ணியை கக்க ஆரம்பிக்கும். மேகங்கள், அந்த மேகம் வந்தோட இல்ல ஒன்னும் பண்ணலாது, மெஷின் மட்டும் ஓடிட்டே இருக்குது. அங்கும் இங்கு மட்டும் டீக்கன்னு சத்தம் கேட்குது. இப்படியே இருக்கிற நேரம் திடீரென்று வந்து டாக்டர் சொல்றாரு, உங்க அம்மா தப்பிட்டாங்க, மெஷின் எல்லாம் நீக்கிட்டோம், அவங்களுக்கு ஓகே, என்னமோ நடந்துட்டு உங்க அம்மா நடந்து வராங்க. உங்க மூஞ்சி பிரகாசமா மின்னும், கண்ணில இருந்து கண்ணீர் வரும். அது சந்தோஷத்துக்கான கண்ணீர். நீங்க துடிப்பீங்க. செத்து போன பூமிக்கு வானம் மழையை பெய்கிற நேரம் பூமி துடிச்சு எழும்பும். எல்லா பக்கமும் பச்சை பசேரன்றைக்கும் பூமி பார்க்க பசுந்தாகும். இந்த பூமியில விதைய மட்டும் போட்டு பத்தாது, வானம் மேல இருந்து தரணும். வானம் நான் தரமாட்டேன் என்று மறுத்தா இந்த பூமியில நம்ம யாருமே வாழ மாட்டோம். இது ஜோ பைடனால செய்ய முடியுமா? மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கால செய்ய முடியுமா? கோட்டாபய ராஜபக்சேல செய்ய முடியுமா? மிஸ்டர் மஹிந்த ராஜபக்சேல செய்ய முடியுமா? நோ. இவங்க யாருக்கும் வானத்திலிருந்து பேய வைக்க. இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா? 7 வானத்துக்கு மேல இருந்து சர்வ உலகத்தை ஆளக்கூடிய ரப்போட எப்படி கனெக்ஷனை மெயின்டைன் பண்றது. எப்படி உங்களுக்கு அமெரிக்கன் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் சந்திக்க போறீங்க? ஐ அம் ரெடி சார், ஐ அம் ஹியர். ஏன் நீங்க அவரை சந்திக்க போறீங்க? ரப்புல் ஆலமீன் சொல்றான், நான் ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன், யூ கேன் ஸ்பீக் வித் மீ. அல்லாஹ் யாரை ரொம்ப நேசிக்கிறான் தெரியுமா? வயசு போய் தாடி எல்லாம் படுத்து ஒன்றுக்குமே வழி இல்லாம பள்ளியோட பள்ளி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அவர்களை விட ஒரு இளைஞன் அல்லாஹ் கூப்பிடுறான். துடிக்கிறாரு, பாயணும் துடிக்கணும், அங்கால பொம்பளை புள்ள எல்லாம் பிஸி. அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போய் சஜ்தாவுல கீழே வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத். அந்த பொடியை அல்லாஹ் மறுமை நாள்ல எல்லாரும் பார்க்க அந்த டீம் உட்கார வைப்பான் ஒரு இடத்துல, ஒளியால செய்யப்பட்ட மேடையில. சோ அல்லாஹ் உங்களோட இரக்கம், அவன் உங்களோட இரக்கம். நீங்க அல்லாஹ்வோட இரக்கமா? நீங்க அல்லாஹ்வோட இரக்கமா? Can you feel something? So I love my Lord. என் ரப்பு என்னை அங்கீகரிக்கணும், இரக்கம் காட்டுவான். அந்த விஷயத்துக்கு அவங்களோட பேச நீங்க புரிஞ்சு நீங்க இபாதத்து செஞ்சா எனக்கு ஒரு நினைப்பு இருக்கு. நீங்க தொழுந்தா நான் உங்களை இவ்வளவு தொலை சொல்றேன். நீங்க தொலைப்போக்கில் என் அக்கௌண்ட்டுக்கு தொழுக வந்துட்டே இருக்கு. நான் முயற்சி எடுக்கிறேன் உங்களை தொலை வைக்க. நான் முயற்சி எடுக்கிறேன் அல்லாஹ்வோட பேச வைக்க. எனக்கு ஒரே செய்யணும். கிளாஸ்ல பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், உங்களோட பேச வரவங்கள்ட்ட சொல்லணும், உங்க வீட்டாள்கிட்ட சொல்லணும். ரெடி ஆகுங்க, இப்பைக்கு சத்தியம் பண்ணுங்க, இறைவா உன்னை நேசிக்கிறேன், அசிங்கத்தை பார்க்க மாட்டேன். இன்றைக்கு டிவில உள்ள நஜீஸை பார்க்கறத விட்டுருங்க. நான் அல்லாஹ்ட்ட ஒரு சத்திய வாக்கு கொடுத்தேன், உங்க வயசுல இல்ல, கோயில் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அப்ப நான் படம் பார்க்கறது, குர்ஆன் ஓதி கொடுப்பேன். என் மனசு குத்துது, என்ன குர்ஆன் ஓதி கொடுக்குறாய், இதையும் பார்க்கிறாய். அல்லாஹ்வோட ஒரு நாள் நான் ரோட்ல போற நேரமே கல்பால சொல்றேன், இறைவா அல்லாஹ் மீதான எனக்கு ரொம்ப விருப்பம் படம் பார்க்கறது.
எனக்கு அசிங்கம் என்று தெரியுது, நான் கண்ணை பொத்திடுவோம், தப்பு நடக்க போக்கல. சைத்தான் அப்படிதான் சொல்லுது, தப்பு மட்டும் சென்சர் பண்ணி விட்டுரு, அப்புறம் மத்தெல்லாம் பாரு. அல்லாட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து, இறைவா இல்ல நான் விட போறேன் உனக்கா, வல்லாஹி சொல்றேன், என் லைஃப்ல நான் நிறைய விஷயங்களை கண்டது என்னையோட, என் லைஃப்ல நான் கண்டது என்னோட, அது பப்ளிக்லி பேசுறது இல்ல. நீங்க களம் இறங்கி பார்த்தால் அல்லாஹ் உங்களோட பேசுவான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களுடைய நீங்க கண் கலங்கி அல்லாஹ்விடம் கேட்கிறது எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், அல்லாஹ் உங்களை நெருக்குவான். உங்களுக்கு அந்த விஷயத்தை இந்த கல்வி உணர ஆரம்பிச்சுட்டா உங்க சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. வழங்குது. நீங்க அடுத்தது செய்ய வேண்டியது தொழுக. தப்பான காரியங்கள் இருந்தார்கள் இது பண்ணுங்க. பயான்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க, இது ஹராம், இது செய்யாதீங்க, பர்த்டே கொண்டாடாதீங்க, வானாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்படி இதாக்காதீங்க, சின்னவங்களோட நல்ல முறையில் நடங்க, பெரியவங்களோட கண்ணியமா நடங்க, சின்னவங்களுக்கு ஏசாதீங்க, அவங்களோட நல்ல நடங்கன்னு நிறைய சொல்லுவாங்களே. அதுக்கு நீங்க பயானுக்கு போங்க. அதுக்கு இப்ப எனக்கு ஒரு பயான் செய்யல. ஜஸ்ட் ஏண்ட டாக்கெட் நீங்க அல்லாஹ்வை நம்பணும். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கிடைச்ச மிக பெரும் தலைவர். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாங்கள் எல்லாரும் நேசிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் மறுமையில. அப்படின்டா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேசிக்கணுமா, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வை நேசிக்கணும் யாராவது வந்து உங்கள்ட்ட கேட்டா, யாராவது நேசிக்கணும், என் ரப்ப நான் நேசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க என்று சொல்லுங்க நபியே. போய் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்ப அல்லாஹ்வை நேசிக்கணுமா இருந்தா இன்றைக்கு நீங்க என்ன பண்ணணும்? அல்ஹம்துலில்லாஹ் அவுராதுகள் இருக்கு, அவைகள் எல்லாம் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஸ்பெஷலி உம்மா வாப்பா, அவங்களுக்கு சீ என்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நீங்க அவங்க மனசை நோ அடிச்சிருந்தா இன்றைக்கு போங்க, மன்னிப்பு கேளுங்க. அவங்க மௌத்தானத்துக்கு பிறகு அவங்க சந்தூக்குல தூக்கி அவங்களை கொண்டு போய் கபர்ல வச்சதுக்கு பிறகு நீங்க அழுது வேலை இல்லை, அப்பயும் மலனும். இப்ப போய் அவங்க மனசை நோ அடிக்காதீங்க, அவங்க மனசை நோ அடிக்காதீங்க. அவங்க உங்களுக்காக வேண்டி அவ்வளவு தியாகத்தையும் பண்ணிட்டாங்க. அவங்க சாப்பிடதா சொன்னாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் நிறைய கைவர்கள் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஒன்று மூலமா ஒரு டொஃபி ஒன்று தந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கண்டுவாங்க, இதை வாயில வச்சு பாருங்கண்டுவாங்க, மூக்கில் வச்சு பாருங்கண்டுவாங்க. செஞ்சிடாதீங்க, ரொம்ப டேஞ்சர். யாரு தந்தாலும் வீட்டுக்குள்ள சாப்பிடுங்க. என் புள்ள குடிக்கிறான்னு மூத்தா கூடாது. குடிகாரனை உண்டாக்கின ஒரு உம்மாண்டவங்க உமாவை ஊரு ஏசக்கூடாது. கல்லனை உண்டாக்கின உம்மாண்டவங்க உமாவை பார்த்து திட்டக்கூடாது. இன்னைக்கு நான் வர்ற வழியில இந்த தெதுருவா அந்த முன்னுக்கு பாலம் தாண்டின உடனே பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. திடீரென்று சொல்லி நிப்பாட்டின உடனே என்னத்துக்கு நிப்பாட்டாங்கன்னு தெரியாது, சிவில் ட்ரெஸ்ஸோட பின்னாடி முன்னாடி மால்கள் ஏறினாங்க. ஒத்தட்ட கையில மாஞ்சு கையில வச்சிருந்தாரு. பஸ்ல ஒத்தரை கைது செய்ய வந்திருந்தாரு. பஸ் நிக்குது, கண்டக்டர் நானும் இறங்குறது கிட்ட முன்னாடி வர்றேன். யாரை பிடிக்க வந்தாங்க தேடுறான், ஒரு சீட்டா தேடினா எல்லாரும் பின்னுக்கு பாக்குறாங்க. பின்னுக்கால 3 பேர் பின்னுக்கு ஒத்த இப்படி நிக்கிறான், சாஞ்ச மாதிரி கண்ணை பொத்தி. வந்தவர் கையில கொண்டு வந்தவர் அவனை கவனமா பார்த்துட்டு, என்ன அவனுக்கு கொடுக்கப்பட்ட போட்டோ அல்லது இது சரியா எடுத்து கையில புட்டிச்சு போட்டு எலும்பண்டான். மத்தவங்களையும் வாண்டு அவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எங்களுக்கு பார்க்க போக்கலையே ஒரு மாதிரி இருந்துச்சு, இது என்ன நடக்குதுன்னு. ஆனா அவங்க ஏதாவது களவெடுத்திருப்பாங்க, இல்லாட்டி என்ன பண்ணிருப்பாங்க, பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. இது அந்த தாய் பார்த்தா எப்படி இருக்கு, நெஞ்சு வெடிச்சு போக. அவங்க பேர அந்த தாய் துடிப்பா, அவனும் நாசமா போய் அந்த தாயை வேதனைப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி பிள்ளைகள் உருவாக கூடாது. என்றைக்காவது நீங்க செய்யற தப்பால உங்க சந்திக்க உங்க உமாவை கொண்டு வந்து உங்க வாப்பாவை கொண்டு வந்து கேவலமா அவங்கள 4 பேர் திட்டுற மாதிரி ஆக்காதீங்க. உங்களை பெத்தெடுத்ததுக்கு நீங்க கொடுக்கிற பரிசு அதுவாக இருந்தால் நீங்க துரோகம் செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க உமாவுடைய தலைமாட்டில இருந்து அழுது வேலை இல்ல. நீங்க நடக்கிற நேரம், நீங்க போகிற நேரம், நீங்க ஸ்கூல் போற நேரம், நீங்க பழகுற நேரம் அந்த தாயை பாராட்டணும். எப்படி ஒரு பிள்ளையை பெத்தெடுத்திருக்கிற ஸ்ரீதேவி.